بسم الله الرحمن الرحيم الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال أيضا ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون قال نبينا صلى الله عليه وسلم لا يفرق مؤمن مؤمنة إن كره منها خلقا رضي منها آخر أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீகள், தபஅ தாபீகள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் மிக நிரப்பமாய் உண்டாவதாக. இறைவா, எதை எனக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கில்லை என்பதை ஆரம்பமாக நான் எனக்கு நினைவுபடுத்தியவனாக, கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய நூற்றாண்டு கண்ட பாரம்பரியம் நிறைந்த ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரியுடைய தகுதிமிக்க என்னுடைய ஆசான் முதல்வர் ஹசரத் கந்தகை கிப்லா அவர்களே, மற்றும் இந்த அற்புதமான மதரசாவிலே அரபிக் கல்லூரியிலே பேராசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நிறைந்த உஸ்தாத் பெருந்தகைகளே, இங்கே தொடர் பயானிலே உற்சாகத்தோடு தினம் தினம் வந்து அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அற்புதமான வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் கேட்பதற்காக திரளாக வந்திருக்கக்கூடிய அன்பு நிறைந்த ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, பாசத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இது எல்லாவற்றையும் தாண்டி எங்களுடைய ஜாமியாவுடைய அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, எல்லோருக்கும் எனது இனிய சலாத்தை தெரிவித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதாவில் அல்லாஹு தஆலா மீண்டும் பேச வாய்ப்பளித்தமைக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக, ஒரு அற்புதமான தலைப்பு, அதே நேரம் ஏற்கனவே பேசப்பட்ட தலைப்பும் கூட. நம்ம ஹஸரத் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு தலைப்பை சொல்கின்ற பொழுது ஏற்கனவே பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, எல்லாரும் மறந்துருப்பாங்க, திரும்ப ஒரு ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்களாம் இருக்க உற்சாகத்தை பார்த்தா யாரும் மறந்த மாதிரி தெரியல. அதனால நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நான் என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு முதல்ல நான் கேட்டுக்கிட்டேன். இன்னைக்கு அதுலேருந்து எதுவுமே தொடக்கூடாதுங்கிற உறுதியோடு வந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கிருபை செய்யும். அதனால போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இனிய இல்லறம், இனிமையான இல்லறம். இன்னைக்குள்ள பெரிய கேள்விகளிலே பதில் தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்றால், சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான். சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்ன வழி அப்படிங்கிற அந்த ஒற்றை கேள்விக்குத்தான் பதில் தெரியாமல் இன்று உலகம் திணறிக் கொண்டிருக்கிறது. அதற்குண்டான பதிலை தெரிவதற்காகத்தான் இந்த பாரம்பரியம் நிறைந்த ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதாவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம்.
அதற்கு முன்பாக அல்லாஹு தாலா அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது இப்படி ஒரு வார்த்தை சொன்னா நமக்கெல்லாம் தெரியும், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இதற்கு பல்வேறு அர்த்தங்கள் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு அர்த்தம் உண்டு. நீங்கள் உலகத்து தூதர், அப்படிதானே அர்த்தம். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த உலகம் முழுவதுக்கும் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் நீங்கள் தான் தூதுவர், நீங்கள் தான் வழிகாட்டி, நீங்கள் தான் தலைவர், எப்படி வேண்டுமானாலும் அர்த்தம் வைத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக தூதர் என்றால், அதுவும் நாம் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்றால், அது ஏதோ போற போக்குல அல்லாஹ் சொன்ன வார்த்தை கிடையாது. அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே அதற்கு தகுதியானவர் என்பதற்காகத்தான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசாத எந்த துறையும் கிடையாது, அவர்கள் நடத்தாத எந்த பாடமும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒரு அற்புதமான மிக தகுதியான ஒரு பெயரை கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எந்த கேள்வி வைத்தாலும் அதற்குண்டான சரியான, தெளிவான, அழகான, எல்லோராலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய பதிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருப்பார்கள். இது பெருமானாருடைய அற்புதமான வழக்கம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் பேசினார்கள், ஆன்மீகம் பேசினார்கள், இறைவனை பற்றி பேசினார்கள், ஈகையை பேசினார்கள், உண்மையை பேசினார்கள், ஊர்களை பற்றி பேசினார்கள், எண்ணங்களை பேசுவார்கள், ஏடுகளை பேசுவார்கள், ஐவேளை தொழுகையை பற்றி பேசினார்கள், ஒருவனை பற்றியும் பேசினார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. எந்த தலைப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசவில்லை, எது கேட்டாலும் அவர்கள் பதில் சொல்வார்கள். இந்த உலகத்திலே சிறந்த வழிகாட்டியாக உலகம் வைத்திருக்கக்கூடிய ஒரு அளவுகள் என்ன தெரியுமா? நம்முடைய பாஷையில சொல்றாங்க, நாம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அவர் பெரிய அறிவாளியா, அவர் சயின்ஸ் தெரியுமா கேட்போமா? கேட்க மாட்டோம். சயின்ஸை பற்றி உண்டா நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்போம், அப்படிதானே? எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய நவீன உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பல அற்புதங்களை போற போக்கில் சாதாரணமாக சொல்லி சென்று விட்டார்கள். 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆச்சரியப்பட்டு போகிறோம். சொன்னார்கள் அல்லவா, மரஜல் பஹரைனி யல்தகியானி பைனஹுமா பர்ஸஹுல் லா யப்கியான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் வஹீயின் மூலமாக அறிவித்து கொடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 2 கடல்கள் சங்கமிக்கும், ஆனால் மரஜல் பஹரைனி யல்தகியானி பைனஹுமா பர்ஸஹுல் லா யப்கியான். 2 சந்திக்கும், மத்தியில ஒரு திரை இருக்கும், அந்த தண்ணி இந்த தண்ணியோடு கலக்காது. அப்படிப்பட்ட ஒரு கடலை பற்றி அல்லாஹ் சொன்னதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்வாங்கி இந்த உலகத்திற்கு சொன்னார்கள். அன்றைய மக்களுக்கு புரியவில்லை. இன்று நாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறோமா இல்லையா? விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். எப்படி சாத்தியம்? இன்று அந்த கடலுக்கு மேலேயே போய் காட்டக்கூடிய காட்சியெல்லாம் யூடியூப்ல நீங்கள் அடித்து பார்க்கலாம். 2 கடல் இருக்குது, இதனுடைய தண்ணி வேற மாதிரி இருக்குது, அதனுடைய தண்ணி வேற மாதிரி இருக்குது. கப்பல்ல போகக்கூடியவங்க அந்த 2ஐயுமே காட்டிட்டு இந்த ஆயத்தும் மேலே ஓடுகிறது. மரஜல் பஹரைனி யல்தகியானி பைனஹுமா பர்ஸஹுல் லா யப்கியான் என்ற ஆயத்தும் ஓடுகிறது. எதற்கு சொல்கிறேன் என்றால், நவீன காலத்தில் இவர் அறிவாளியா என்பதற்கு, இவர் வழிகாட்ட தகுதியானவரா என்பதற்கு நாம் வைக்கக்கூடிய அளவுகளான அறிவியல் இவருக்கு தெரியுமா என்ற கேள்விக்கும் நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலாக இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் உலக தலைவர், அதனால்தான் உலக தூதுவர், அதனால்தான் எல்லோருக்கும் வழிகாட்ட மிக சிறந்தவர். என்ன கேள்வி பெருமானார் இடத்துல கேளுங்களேன், அத்தனைக்கும் பதில் இருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் மாத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்து தலைவராக நாம் சொல்லவில்லை. இதுவும் ஒரு காரணம். இதையெல்லாம் தாண்டி ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு செயல் இருக்கிறதே, உலகத்தில் வேறு எவராலும் செய்ய முடியாது. அப்படி ஒரு அற்புதமான பண்புக்கு சொந்தக்காரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான் இன்னைக்கு தலைப்பு கூட. நம்ம மெதுவாக தலைப்புக்கு வரதுக்காண்டி தான் இந்த பீடிகை.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக தலைவர். ஏன் உலக தலைவர்? அவர்கள் தொடாத துறையே கிடையாது, பேசாத டாபிக்கே கிடையாது. என்ன கேள்வி கேட்டாலும் எங்கள் பெருமானார் இடத்திலே பதில் இருக்கும், அது சந்தேகமே இல்லை. நீங்கள் எந்த கேள்வி, ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் பதில் இருக்கிறது, மாணவர் எப்படி இருக்க வேண்டும் பதில் இருக்கிறது, கணவன் மனைவி எல்லாருக்கும் பதில் இருக்கிறது, ஒரு வியாபாரி என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் பதில் இருக்கிறது. நீங்கள் எடுத்து பார்க்கலாம், மிகைப்படுத்தி சொல்லவில்லை. ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் சொன்னால் நேரம் பத்தாது. என்ன கேள்வி எங்கள் பெருமானிடத்திலே கேட்டாலும் அதற்கு சரியான, தகுதியான, அழகான, மிக பொருத்தமான பதிலை சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் எங்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் மாத்திரம் பெருமைக்குரியவர்களாக இல்லை. உலகத்தில் யாரை நீங்கள் சயின்டிஸ்டாக, யாரை ஆன்மீக தலைவராக, இன்னும் யாரையெல்லாம் தலைவர்களாக சொல்கின்றீர்களோ அத்துணை தலைவர்களும் சொல்ல பயந்த, சொல்ல முடியாத ஒரு அற்புதமான விஷயத்தை எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் உலக தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இங்கதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பு வராங்க. எங்க உலகத்துல தன்னுடைய மறுபக்கத்தை வெளிக்காட்டுவதற்கு யாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும், அப்படித்தானே? யோசிச்சு பாருங்க. தன்னுடைய மறுபக்கம் என்னது? இல்லறம், குடும்ப வாழ்க்கை. இந்த குடும்ப வாழ்க்கையை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வெளி சொல்வதற்கு வெட்கப்படுவார்கள், அல்லது தயங்குவார்கள், அல்லது பயப்படுவார்கள். இந்த மூணு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும், இதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா குடும்பத்திற்குள்ளே கணவனோ மனைவியோ அவர்களுக்குள்ளே நடக்கக்கூடியது வெளியே தெரிந்தது என்றால் என்ன சண்டை போட்டாலும் கணவர் சொல்லுவார், பார்த்துருக்கீங்களா? சரி சரி ஆயிஷா அதெல்லாம் விட்டு யார்த்தையும் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு அந்த அவர் சொல்றதையும், அந்தம்மா சரிங்க விடுங்க, இதை போய் உங்க அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றதும் சாதாரணமான ஒரு வழக்கம். யாராலையும் சொல்ல முடியாது. அவ்வளோ ஏங்க என் குடும்பத்தில் நடக்கிறது நான் சொன்னேன்னா நீங்க பிஸ்பாலுதா கூப்பிடவே மாட்டீங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்கு. எங்க ஜாமியாலேருந்து உடனே தூக்கிடுவாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சுன்னா அவ்வளவுதான். அப்ப நமக்கு அந்த பயம் இருக்கிறது. உலகத்துல யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது. என் குடும்பத்தை இப்படி நடக்கிறேன், என் குடும்பத்தை என்னன்னாலும் கேட்டுக்குங்க சொல்லி பாருங்க. எங்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் சொன்னார்கள், என்னை பற்றி என் மனைவிமாரிடத்தில் கேட்டு பாருங்கள். யாருக்கு தைரியம் வரும்? பேசக்கூடிய எனக்கு என்னை பத்தி என் மனைவிட்ட கேட்கணும்னு சொல்ல முடியாது. தயவு செய்து கேட்டாதீங்கன்னு சொல்லுவேன். என்ன அவ்வளவு வச்சிருக்கும் லிஸ்ட். இங்க உள்ள ஒவ்வொரு ஆளுடைய நிலைமையும் அப்படித்தான். எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என் குடும்ப வாழ்க்கையை பற்றி நீங்கள் என் மனைவிமாரிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள், அவர்கள் உங்களுக்கு சொல்லி தருவார்கள். சொன்னார்களா இல்லையா? எத்தனை எத்தனை விஷயங்கள். அப்படி அந்த மறுபக்கத்தை மனைவிமார்கள் சொல்ல போய்த்தானே நமக்கு பல விஷயங்கள் தெரிந்திருக்கிறது. மௌதுவான ஹதீஸா இருந்தாலும் சபைக்கு பொருத்தமா இருக்கும். நானும் தேடி தேடி பார்த்தேன், மௌதுவா தான் இருக்கும். சொல்லாங்க ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களா, அல்லிமு நிஸ்பத்தீனி ஹாதிஹில் உமைரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக படித்திருக்கு. மார்க்கத்தினுடைய பகுதியை இதோ இந்த சிகப்பழத்தியருடைய மனைவி ஆயிஷா இடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள் என்றால், சொன்னதோடு மாத்திரமல்லாமல் பல சஹாபாக்கள் தங்களுடைய பல்வேறு விதமான கேள்விக்கு பதிலை ஆயிஷாவிடம் கற்றுக்கொண்டார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மாத்திரம் தாங்க முடியும். இந்த உலகத்துல வேறு யாராலையும் சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பற்றி என் மனைவி மனத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் எப்படி உறங்கினார்கள், எப்படி எழுந்தார்கள், எந்த நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுதார்கள், எங்கே குளித்தார்கள், எப்படி குளித்தார்கள், என்ன சொல்லி குளித்தார்கள், எல்லாம் பதிவாக இருக்கிறது மனைவிமார்கள் மூலமா. உண்டா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் அந்த தைரியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு இன்னொரு வார்த்தையும் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிக்கும் வான ஹைருல் லி அஹ்லி என்று சொன்னார்களே. இந்த வார்த்தை வேறு யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள். இந்த உலகத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி அறிவிக்கிறாங்க பாருங்க. நானும் எனது கணவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இல்லறத்தில் ஈடுபட்டோம். அதற்கு பிறகு ஒரே பாத்திரத்தில் நாங்கள் குளித்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி குளித்தார்கள், என்ன சொல்ல சொன்னார்கள், எல்லாம் பதிவாக இருக்கிறது. யாராவது சொல்லுவாங்களாங்க? வெக்க வராது. நம்முடைய யதார்த்தமான நிலை. ஒரு ஆணோ பெண்ணோ நான் குளிக்க போகிறேன்னு சொல்லுவாரா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்தார்கள் என்பதை தாண்டி, ஆயிஷா நாயகி குளித்தார்கள் என்பதை தாண்டி உலகத்திற்கு சொல்லுங்கள் என்று முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அங்கேதான் பெருமானாருடைய அந்த அற்புதமான வழிகாட்டும் தன்மை இருக்கிறது. சந்தேகமே இல்லை. எதற்காக சொன்னார்கள்? இல்லறத்தை பற்றி, அந்த இல்லறத்தில் நடந்த விஷயங்களை பற்றி ஏன் சொன்னார்கள்? யாருக்காக சொன்னார்கள்? உலகத்திற்கு சொல்லவில்லை, முஃமின்களுக்காக சொன்னார்கள். உண்மைதானே? நமக்காக சொன்னார்கள். அதுவும் எப்படி சொல்றாங்க? உற்சாகத்தோடு சொல்கிறார்கள். என் குடும்பத்தில் நான் சிறந்தவன், நாமளும் அப்படி ஆக வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். அப்படி என்றால் எங்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்து தந்த அந்த வாழ்க்கை வழிமுறையை நாம் கொஞ்சம் பின்பற்ற முயற்சித்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய இல்லறமும் மிக இனிமையானதாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லாஹ் கபூல் செய்வான். அப்ப நமக்காக சொல்லி இருக்கிறார்கள். எந்த தம்பதியும் சொல்ல துணியாத, சொல்ல தயங்கக்கூடிய விஷயத்தை பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அதற்காகவாவது நாம் கொஞ்சம் பின்பற்ற முயற்சிக்கிறோம் அல்லவா? அதனால தான் இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள். இனிய இல்லறத்திற்கு என்ன வழி? அந்த வழியை மட்டும் நாம பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கற்றுக்கொண்டோம் என்றால், கற்றுக்கொண்டு அதை அமுல்படுத்த ஆரம்பிச்சுட்டோம் என்றால் நாம் ஜெயசீலன். இன்றைய உலக நடைமுறை எப்படி இருக்கு? இன்னைக்கு உலக நடைமுறையை பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், டிவோர்ஸ், தலாக், முறிவு என்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். அப்படிதானே? ஒரு புள்ளி விவரம் நான் படிச்சுட்டு வந்தேன், இந்த உங்கள்கிட்ட பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி. மில்லியனுக்கு அப்புறம் 2000ல இருந்து 2020 கொரோனா வரைக்கும் உண்டான அந்த தலாக், அந்த டைவர்ஸ் உடைய கேஸ் உடைய எண்ணிக்கை இருக்குல்ல, 70ல இருந்து 2000 வரைக்கும் இருந்ததை விட, 1970ல இருந்து 2000 வரைக்கும் இருந்ததை விட 2000ல இருந்து 2018 வரைக்கும் மிக அதிகமாக ஆயிருக்கிறது. 63% பேர் வந்து தலாக்கு காண்டி டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்றாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதை படிச்சோன்னு எனக்கு ஒரு சின்ன கவலை இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கல்யாணம் 2002 நடந்துச்சு. சரி, நம்ம அம்மனிக்கு அதெல்லாம் தெரியாதனால ஒரு சந்தோஷம் வச்சுக்கோங்களேன். இது ஒரு குறிப்புங்களா? இன்னும் பாருங்க, சமீபத்துல ஒரு புள்ளி விவரம், 45 வயசுக்கு மேல டைவர்ஸ் கேட்கறது அதிகமா இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? 45 வயசுக்கு மேல டைவர்ஸ் கேட்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக பெண்கள் டைவர்ஸ் கேட்கக்கூடிய பழக்கம் இந்தியாவிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்கிறது என்று புள்ளி விவரம் சொல்லவில்லை, கோர்ட்ல வேலை செய்யக்கூடிய ஒரு வக்கீல் சொல்றார். என்ன காரணங்கிற குறிப்போட சொல்றாரு. என்ன அப்படின்னா, 45 வயசு அந்த அம்மாவுக்கு வரும்பொழுது பாய்க்கு எப்படி ஒரு 50-52 வயசு ஆயிடும். என்ன நினைக்குதுன்னா, இவருக்கு ஏன் நாம செலிப்ரேட் பண்ணணும், இவருக்கு ஏன் பணிவிட செய்யணும்? இந்த ஒரே காரணத்திற்காக, நான் பெண், அவர் ஆண், அவ்வளவுதான். பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சாச்சு, பிள்ளைகள் செட்டில் ஆயிட்டு, இப்ப நான் இவரை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம், எனக்கு அது ஒப்பேறாது. படிச்ச ஜென்ரேஷன், ஜென்ரேஷன் என்று சொல்றாங்க, அந்த படிச்ச ஜென்ரேஷனுடைய யதார்த்தமான மனநிலை இப்படி ஆகிவிட்டதாக ஒரு புள்ளி விவரம் சொல்கின்ற பொழுது திருமணத்தை பயமாக பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிதானே? திருமணம்னாலே பயமா பார்க்க வேண்டியிருக்கு. டைவர்ஸை பார்த்தா, திருமணத்தை பார்த்தா பயம். டைவர்ஸா போறேன்னு சொல்லிட்டு திருமணமா அப்படின்னு பயமா இருக்கு. பெண்களுடைய மனசை பார்த்தா, திருமணத்தை பார்த்தா பயமா இருக்கு. அதை விட மேலாக இன்னைக்கு கலாச்சார சீர்கேட்டுல என்ன அப்படின்னா, இதை கல்யாணம் பண்ணாமலே லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் வந்திருக்கிறதா இல்லையா? இது எல்லாத்தையும் வந்த மாதிரி இஸ்லாமியர்களிடத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்க்கிறது. உலகத்துல மத்தவன் எப்படியோ போட்டும், நான் அவன் சரியான வழிகாட்டி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமான வழிகாட்டுதலை இல்லறம் சம்பந்தமாக தந்திருக்கின்ற பொழுது, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய குழந்தைகள் விஷயத்தில் இப்படி ஒரு டிவோர்ஸோ அல்லது இப்படி ஒரு மனமுறிவோ, இப்படி ஒரு எண்ணங்களோ ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதான் கேள்வி. அதுக்கு முன்னாடி பதில். ஏன்னா உலகம் திருமணத்தை பார்த்த விதமே வேறு. நான் சொன்னேன் அல்லவா, லிவிங் டுகெதர்னு பார்க்கறான், டைவர்ஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு பார்க்கறான். நமக்கு அது தேவையில்லை. நாம எப்படி பார்க்கணும்? உலகமே அப்படி பார்க்கின்ற பொழுது நாம எப்படி பார்க்க வேண்டும் திருமணத்தை? எங்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கற்றுத் தருவார். அதை மனசுல உள்வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன்,
வேற யாருக்கு என்ன பிரச்சனையோ நமக்கு அந்த பிரச்சனை வராது இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்திலும் ஜோடிகளாக அல்லாஹ் கொண்டு செல்ல வேண்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்களோ அப்படிப்பட்ட ஜோடிகளாக அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வான். ஆமீன். கம்மியா வரும் சொர்க்கத்திலேமா அப்படிங்கிற மாதிரி பயான் நிறைவில் ஆமீன் சத்தமா ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பாதையை நாம் சற்று மறந்திருக்கிறோம். கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டோம்னா, ஒரு கணவன் தன்னுடைய மனைவிதான் எனக்கு சொர்க்கத்திலும் மனைவியாக வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஒரு மனைவி தன்னுடைய கணவன் தான் எனக்கு சொர்க்கத்திலும் கணவனாக வேண்டும் என்று ஆசைப்படுவாள் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதற்குண்டான வழி என்ன? ஏன்னா உலகம் போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்பீட்ல அந்த வழியை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ஜட்ஜிட்ட போய் ஒருத்தன் ஐயா டைவர்ஸ் வேணும்னு கேட்டிருக்கான். ஐயா டைவர்ஸ் வேணும்னு கேட்டிருக்கான். அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஜட்ஜையா சொல்லியிருக்கிறாரு, டேய் நீ டைவர்ஸ் கேட்கறியா, கொடுத்தா உன்னுடைய பாதி சம்பளம் அந்த அம்மாவுக்கு ஜீவானம்சமா போயிடும், நல்லா யோசிச்சுக்கோ. பரவாயில்ல சாமி எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்டா இப்ப முழு சம்பளத்தையும் அவள் வாங்கிட்டு இருக்கா, டைவர்ஸ் தானே பாதி சம்பளமா எனக்கு கிடைக்குமே அப்படின்னு அவன் புறம்பிருக்கு. எதுக்கு சொல்றான் அப்படின்னா, உலகம் போகக்கூடிய நிலைமை இப்படி. அதோட வேற காலையில ஒரு வாட்ஸ்அப் செய்தி படித்தேன். ஒரு அம்மா வேகமா வந்து, நான் போன வாரம் கேட்ட டைவர்ஸ் வந்து வாபஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு என் கணவனை கூட சேர்த்து வைங்க. ஜட்ஜு கேட்கிறாரு, ஏம்மா போன வாரம் தானே டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு போட்ட, இப்போ திரும்ப கேட்குற. இல்லை அந்த ஆள் டைவர்ஸ் கிடைச்சிருந்து என் முன்னாடி சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான், அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிச்சான். உலகம் போற பார்வை, உலகம் பார்க்கக்கூடிய பார்வை தம்பதிகளை இப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வும் ரசூலும் இந்த அழகான மனக்கோலத்தை எப்படி பார்த்தார்கள் தெரியுமா? நமக்காக பார்த்தார். நம்முடைய தம்பதிகள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக பார்த்தார்கள். நாம் சற்று பார்க்க தவறிவிட்டோம். அதை ஞாபகப்படுத்துவதுதான் பயானுடைய நோக்கம். இப்பதான் தலைப்புக்கே வரீங்களா, அரை மணி நேரத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல, அல்லாஹ் பார்க்கக்கூடிய பார்வை பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னுடைய தாய்மார்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன், மனதை ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக என்னுடைய தந்தைமார்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன், எதை சொன்னாலும் அல்லாஹ் தஆலா ஆண்களை முன்னிறுத்தியே சொல்லுவான். நமக்கு தான் அட்வைஸ் ஜாஸ்தி, அதே நேரம் பெண்களும் அதை பின்பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூல் பார்த்த பார்வை இருக்கிற திருமண பந்தத்தை, இல்லறத்தை இனிமையாக்குவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளையும் அழகான முறையில் ஏற்படுத்தி தந்து விட்டார்கள். எல்லா வாய்ப்பையும் நாம தான் வீணடிச்சிட்டு, சந்தேகமே இல்லை. அல்லாஹ் சொல்றான் பாருங்களேன், ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் கட்டுப்பட்டது எது தெரியுமா? உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு மனைவியை ஏற்படுத்தியது என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பத்தி மற்ற இடத்துல சொல்லும் பொழுது வானத்தை சொல்றான், பூமியை சொல்றான், கடலை சொல்றான். இதெல்லாம் அத்தாட்சின்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கிறது. மனைவியை ஏற்படுத்தியதே அத்தாட்சின்னு சொல்றான்னா அல்லாஹ்க்கே தெரிஞ்சிருக்கிறது அந்த பிரம்மாண்டத்தை விட இந்த பிரம்மாண்டம் பயங்கரமானது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அப்படிதான் அர்த்தம். ஒரு அர்த்தம் அப்படி வருகிறது. அல்லாஹ் ஒமின் ஆயாத்திஹி என்று ஆரம்பித்து சொல்கிறான். யதார்த்த உண்மையும் அப்படித்தாங்க. யதார்த்தமாக ஏன் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளில் கட்டுப்பட்டது இந்த என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். அதற்கப்புறம் பாருங்க, அதுக்கு அடுத்து சொல்லுவான், லிதஸ்குனு இலைஹா. இந்த உலகமே தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய நிம்மதி, யார்கிட்ட கேட்டாங்க நீங்க நிம்மதியா இருக்கீங்களா, போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கா இல்லையா? நிம்மதி என்பது எல்லோருக்கும் கிடைக்குமா என்று தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், அந்த ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. எப்ப நிம்மதியை தேடி எங்கேயும் போகாத, உங்க வீட்டம்மாட்டத்தான் நிம்மதி இருக்கு. அதோட அர்த்தம் அப்படிதானுங்க, உன் வீட்டம்மாட்டத்தான் நிம்மதி இருக்கு. பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உன் வீட்டுக்காரரிடம் தான் நிம்மதி இருக்கிறது. இது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, பொய்யே ஆகாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த வார்த்தையை எப்படி பொய்யாகும்? அப்ப இனிய இல்லறம் என்பது ஒரு கணவன் மனைவி மத்தியிலே இருக்கிறது என்பதை அல்லாஹ் லிதஸ்குனு நிம்மதி என்ற வார்த்தையின் மூலமாக சொல்லி தருகிறான். அப்படி என்றால் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்க தான் நமக்கு தெரியல. பெண்களிடம், மனைவிமாரிடம், கணவன்மாரிடம் நிம்மதி என்பது இருக்கிறது. அதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு தெரியவில்லை. அல்லாஹ் இன்னொருபடி மேல போய் சொல்லுவோம் பாருங்க, ஒஜால பைனக்கும் மவத்தத்தும் ஒரு ரஹ்மா. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்றான்? இன்னும் பாருங்க, பெண்கள் நல்லா படிச்சுக்கணும். ஒரு பக்கம் அந்த பக்கம் நிம்மதி இருக்கு, இந்த பக்கம் நிம்மதி இருக்குன்னு சொன்னா, அடுத்து சொல்றான் ஒஜால பைனக்கும் மவத்தத்தும் ஒரு ரஹ்மா.
உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் கருணையும் நான் ஆக்கி வைத்தேன் என்று சொல்கிறார். அன்பையும் கருணையும் நான் ஆக்கி வைத்திருக்கிறேன், அந்த அடித்தளத்தை அமைத்து விட்டேன். எப்பொழுது திருமண பந்தத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறார்களோ நிம்மதி வந்துவிட வேண்டும், அன்பு வந்துவிட வேண்டும், கருணை வந்துவிட வேண்டும். இதெல்லாம் நான் ஆக்கி தந்து விட்டேன். தேடி கண்டுபிடிப்பது உங்களுடைய வேலை. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய எதுவுமே இல்லையே ஹஸரத்து, அதான பிரச்சனை. பாக்குறோம்ல, நிம்மதி அங்கேயா அங்கேயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அன்பு ரஹமத்து கருணையா அங்கேயா அப்படிங்கிற எண்ணம் வருது. ஆனா அல்லாஹ் அப்படிதான் சொல்லி இருக்கான். அது என்னத்தை நாம மிஸ் பண்றோம், எதை விடுகிறோம்? அந்த அன்பையும் கருணையும் நிம்மதியையும் கணவனிடமிருந்தோ மனைவிடமிருந்தோ பெறுவதற்கு உண்டான வழி என்ன? எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ்ல இருந்து ஆயத்தை இப்படிதான் முடிப்பான். என்ன பிதாளிகள் ஆயத்துல கோவியத்தை சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான விஷயம் இருக்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் மூளையை கசைக்கு பார்க்க சொல்ற அல்லாஹ். இந்த அன்பு கருணை நிம்மதி எல்லாம் உன்னுடைய மனைவிடத்திலிருந்தோ கணவனிடத்திலிருந்தோ கிடைக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த கேள்விக்கு பதில் வேணும்ல. அதான் இனிய இல்லறம் தலைப்பு. அந்த இனிய இல்லறத்தை அல்லாஹ் தஆலா அமைத்து கொடுத்து விட்டால் அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? என்னோட அருமையான இஸ்லாமிய சொந்தங்களே, நான் அல்லாஹ் ரசூலுடைய அந்த அற்புதமான விளக்கத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அதன் பரக்கத்தால் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த அற்புதமான நிம்மதியா ரஹ்மத் கருணையை அல்லாஹ் நசீபாக்குவான். அல்லாஹ் அத்தாட்சின்னு சொன்னவருடைய அர்த்தம் உண்மைதான். ஏன் தெரியுமா? எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த ஒரு பெண்ணுக்காக மனைவி என்ற அந்தஸ்தை வந்துவிட்டால் என்ற ஒரே காரணத்திற்காக கணவன் தன் சொத்தை இழக்க தயாராகி விடுகிறான், தன் சொந்தத்தை இழக்க தயாராகி விடுகிறான். உண்டா இல்லையா? உண்மைதானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனைவிக்கு ஒன்னா துடிக்கக்கூடிய எத்தனையோ கணவர்களை நாம் பார்க்கின்றோம். ஆஸ்பத்திரியில போய் ஏதோ ஒரு நோய் எல்லாம் காப்பாற்றி விட்டு நோய் நொடிகளை விட்டும் ஏதோ ஒன்றுக்காக போனா உங்க மனைவிக்கு இப்படி இப்படி ப்ராப்ளம், 10 லட்சம் ரூபாவும் 15 லட்சம் ரூபாவும் என்ன பரவாயில்ல, என் வீட்டை விட்டு என் மனைவியை காப்பாற்றுக்க சொல்லக்கூடிய எத்தனையோ கணவர்கள். கணவருக்கு ஏதாவது ஒன்று நாள் தான் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவளாக இருந்தாலும் கூட அவனுக்காக இறங்கி பணிவிடை செய்யக்கூடிய எத்தனையோ மனைவிமார்கள் உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இதனால்தான் அல்லாஹ் அத்தாட்சி சொல்றோம். ஆயாத்தி என்று சொன்னானே, எங்கோ பிறந்த ஒருத்தர் எங்கோ பிறந்த ஒருத்தி 2 பேரும் திருமண பந்தத்தில் இணைந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த அபரீதமான மாற்றம், நிம்மதியாகட்டும் கருணையாகட்டும் அன்பாகட்டும் உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு விஷயம். அது என்னால் மாத்திரமே முடியும். அதனால் தான் அது அத்தாட்சி. அந்த அத்தாட்சிக்கு நாம சொந்தக்காரர்களா இருக்கோமா? நமக்கு அது வேணும் இல்ல? அந்த சந்தோஷம் மன நிம்மதி மகிழ்ச்சி வேணும் இல்லை? அதுக்கு என்ன செய்யும்? ஒருபடி அடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா கொஞ்சம் குசும் காரணம் போல் அடுத்து சொல்லுவான். அதாவது கியாமத் நாள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுவான். ஏன்னா அதாவது ஃபதுகுலுல் ஜன்னா அன்தும் வஅஸ்வாஜுக்கும் துஹ்பரூன் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நீங்க 2 பேரும் ஜோடிகளாக சந்தோஷமாக சொர்க்கத்தில் நுழைங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா, இந்த துஆவிற்கு கம்மியா தான் ஆமீன் வரும். போதும் ஹஸரத், உலகத்திலேயே போதும். சுப்ஹானல்லாஹ், சொர்க்கமா அது எப்படி சொர்க்கமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் பாய்க்கு இருக்குது. பயமாக்கு அதோட மேல இந்த ஆளோட 15 வருஷம் குப்பை கொண்டதே பெரிய விஷயம். அங்கேயும் போயுமா ஏதோ அதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அமல் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், நீங்களும் உங்கள் மனைவிகளும் சந்தோஷமாக சொர்க்கத்தில் நுழையுங்கள். அப்ப அந்த சந்தோஷம் ஏன் நம்ம இடத்துல மிஸ் ஆகுது? அது தெரிஞ்சுக்கணும் இல்லை? அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையிலே வழிகாட்டுவார். எங்கள் காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன அந்த அன்பு கருணை நிம்மதி சொர்க்கத்திலும் ஜோடிகளாக செல்லக்கூடிய அந்த அற்புதமான வழிகாட்டுதலை உலகத்தில் எவராலும் காட்டிவிட முடியாது. எங்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக காட்டுவார்கள். என்ன திருமணத்தை பற்றி சில தலைவர்களால் பேசவே முடியாது. ஒன்றும் வேண்டாங்க, இந்த உலகத்தில் அதிகமாக பின்பற்றக்கூடிய மதம் அப்படின்னு பார்த்தோன்னா கிறிஸ்டியானிட்டி. அப்படிதானே? கிறிஸ்டியானிட்டி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு திருமணத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம்முடைய பாஷையில சொல்லும், அவங்க பாஷையில இயேசு, நமக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் திருமணத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. திருமணமே முடிக்கல. படுத்துன பாடல அல்லாவே தூக்கிட்ட மேல. அப்படிதானே? அதுல பர்ரஃபஅஹுல்லாஹு இலைஹி அல்லாஹ் சொல்லுவான். அவங்களால சொல்ல முடியாது.
வேற உலகத்துல நீங்க யாருன்னா எடுத்துக்குங்க, திருமண பந்தத்தை பத்தி சிறப்பாக அழகாக தெளிவாக இப்படி வாழ்ந்தால் நிம்மதியாக வாழலாம் என்று எவராலும் சொல்ல முடியாது. இந்த உலகத்துல இந்த தலைப்பு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நெட்டை புரட்டிட்டு இருந்தேன். நெட்ல ஒரு தகவல் படித்தேன். நமக்கெல்லாம் தெரியும், லியோ டால்ஸ்டாய் ரஷ்யாவினுடைய மிக பெரும் தத்துவ ஞானி. நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க வந்துடும். அவர் எங்க பிறந்தாரு, எங்க வாழ்ந்தாரு, அவருடைய தத்துவ கருத்துகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் மிக பெரும் மதிப்பு இருக்கு. அவருடைய தத்துவ கருத்துகளுக்கு, அவருடைய எளிமையான இரவுகள், அது தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. எளிமையான இரவுகள், அன்பு உள்ளங்கள், இது போன்ற பல நூல்கள் ஆங்கிலத்தில் உள்ளது தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ரஷ்ய மக்கள் இன்னைக்கும் அவரை கடவுளாக பார்க்கிறார்கள். உண்மையிலே அவருடைய தத்துவ கருத்துக்கள்லாம் ரொம்ப டாப், சந்தேகமே கிடையாது. கல்யாணம் முடிச்சு 13 குழந்தையும் பெற்றிருக்காரு மனுஷன், அதுலேயும் சந்தேகமே கிடையாது. ஆனா அவர் ஒரு ஸ்டேஷன்ல இறந்து போறாரு. இறந்து போன அவரை உடலை கைப்பற்றி அவருடைய பாக்கெட்ல செக் பண்ணா, என் ஜனாசாவை, நமக்கு புரியறதுக்காண்டி சொல்றேன், என் ஜனாசாவை தயவுசெய்து என் மனைவிட்ட கொடுத்துடாதீங்கன்னு எழுதியிருக்கிறாரு. அதனால எவ்வளவு அனுபவிச்சிருப்போம் பாருங்க. உலகத்துக்கே தத்துவம் சொன்னாரு, அற்புதமான தத்துவம், பின்பற்றவன்லாம் ஜெயப்பட்டான். ஆனா அவருடைய மனைவி விஷயத்துல அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாருங்கிறது அந்த ஒற்றை வார்த்தை போதும். லியோ டால்ஸ்டாயுடைய சாதாரண வரலாறு. நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த உலகத்தில் திருமணத்தை பற்றியும் திருமண பந்தத்தை பற்றியும் அழகாக அமைப்பது பற்றியும் ஆனந்தமாக மாற்றுவது பற்றியும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போல் ஒருவரால் சொல்ல முடியாது, சொன்னால் அது நினைக்கும் செய்யாது. அப்படி ஒரு அற்புதமான மிக அழகான தத்துவத்தை எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை தாண்டி வாழ்ந்து காட்டினார்கள். இந்த உலகத்துல அப்படி யாரும் கிடையாதுங்க. சொன்னதோட வாழ்ந்து காட்டினதான் மெயின். வாழ்ந்து காட்டினாங்களுக்கு என்ன அர்த்தம், வாழ்ந்து காட்டினாங்களுக்கு என்ன ஆதாரம்? சிலதான் சொன்னாங்கல்லவா, என் குடும்பத்துல நான் சிறந்தவன், வேணா கேட்டு பார்த்துக்குங்க. இந்த உலகத்துல இப்படி சொன்ன ஒரு தலைவர் பெருமானார் இருக்காங்க, என் குடும்பத்தில் நான் சிறந்தவன், ஆன சைருல் யாஹிதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேட்டு பாருங்க. நம்மள யாராவது சொல்ல முடியுமா? அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன அந்த ரஹமத்தையும் அந்த கருணையும் அந்த அன்பையும் அந்த நிம்மதியையும் சொர்க்கத்துக்கும் ஜோடிகளாக செல்லக்கூடிய அற்புதமான பல வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதல்களில் சிலதை நாம் எடுத்து அமல் செய்து கொண்டால் இன்றே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கை செய்யறாரு, சந்தேகமே இல்லை. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானா. அப்படி என்ன தாரக மந்திரம் கூட வச்சுக்கோங்களேன், தலையக மந்திரம் மாதிரி தாரக மந்திரம் கூட வச்சுக்கோங்களேன், பிரச்சனை கிடையாது. இந்த மந்திரத்தை நாம மனசுல, ஆண்களும் சரி பெண்களும் சரி, இஸ்லாம் எல்லா விஷயத்தையும் சொல்லும் பொழுது ஆண்களை நோக்கியே சொல்லும், அது பெண்களுக்கும் வந்துவிடும். இதுல இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆண்களை நோக்கி தான் சில விஷயம் சொல்லுவாங்க. நீங்க இப்படி நடந்திருக்க, எல்லா அட்வைஸும் ஆண்களை நோக்கியே இருக்கும். ஏன்னா யதார்த்தத்தில் பெண்கள் பலகீனமானவர்கள் என்பதால் அல்லாஹ் தாலா நமக்கு அப்படி ஒரு அட்வைஸை சொல்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒண்ணும் இல்லைங்க, 2 விஷயம், நான் வளவலெல்லாம் சொல்லல, 2 விஷயம் சொல்லதான் டைம் இருக்குது. 2 விஷயம் நாம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அல்லாஹ் சொன்ன அந்த அற்புதமான தஸ்குனு இலைஹாவும் நம்முடைய வாழ்க்கைக்கு வந்துவிடும். பைனக்கும் ஒரு ரஹ்மா, அல்லாஹ் மவத்தத்தும் ஒரு ரஹ்மா என்று சொன்னானே, அந்த அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அல்லாஹ் ஜோடிகளாக ஆக்கியதற்கு பின்னால் நிம்மதியும் வைத்து விட்டான், அன்பையும் வைத்து விட்டான், கருணையும் வைத்து விட்டான், சொர்க்கத்துக்கும் இந்த ஜோடி செல்லும் என்பதையும் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். அதன்படி வாழ்க்கையை அமைப்பது நம்முடைய கடமை. எப்படி அமைச்சுக்கிறாங்க? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக எடுத்துக்கொண்டார்கள், வாழ்ந்தார்கள், சொர்க்கத்துக்கு செல்ல போறாங்க அதே ஜோடிகளோடு, சந்தேகமே இல்லை. நாம என்ன செய்யறது? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த அற்புதமான 2 வழிதாங்க. இதை மாத்திரம் நாம மனசுல ஆழ பதிச்சுட்டு அதன்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம் என்றால் நிச்சயமாக நமக்கும் இந்த எல்லா பண்புகளும் கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படின்ற 2 பண்பு. முதலாவது பண்பு, என்னுடைய அருமையான தந்தைமார்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன், தாய்மார்களுக்கும் சொல்லிக் கொள்வேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை நோக்கி சொல்லப்படுவது பெண்களுக்கும் தான், பெண்களை நோக்கி சொல்லப்படுவது உங்களுக்கும். முதலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள், அதாவது பெண்களிடத்திலே நீங்கள் அன்பை வெளிப்படுத்தி பழகுங்கள். ஒரு வார்த்தைங்க, இன்னைக்கு பல பேர்ட்ட இல்லாத வார்த்தை. அன்பை வெளிப்படுத்தி பழகுங்கள், ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
நம்மள்ட்ட எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு? நான் ஏற்கனவே சொன்னது போல் கணவன்மார்களை நோக்கி சொன்னாலும் கூட மனைவிமார்களை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய கணவன்மாரிடத்தில் நீங்கள் அன்பை வெளிப்படுத்தி பழகுங்கள், ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். லவ் செய்யறது இஸ்லாத்தை கூடாது யாருங்க சொன்னாங்க? அது கோச்சிக்கிற வேண்டாம். லவ்லாம் பண்ணலாம், கணவன் மனைவி லவ் பண்ணணும், மனைவி கணவன் லவ் பண்ணணும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். வாய்ப்பு கிடைத்தால் ஒவ்வொரு நாளும் உங்கள் கணவனை நோக்கி மனைவியை நோக்கி ஐ லவ் யூ என்று சொல்லுங்கள். நம்ம பாஷையில சொல்றேன், வேற எதுவும் இல்லை. இன்னி உஹிப்புக அப்படின்னு அர்த்தம், உன்னை நான் விரும்புகிறேன் அர்த்தம். அதான் அர்த்தம். ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எத்தனை பேருக்கு வெளிப்படுத்தி இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தக்கூடிய தருணங்கள் வந்தாலும் கூட வெளிப்படுத்துவதிலே ஒரு சற்று தயக்கம் காட்டக்கூடிய ஒரு யதார்த்தமான உலகத்தில் தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தக்கூடிய எல்லா தருணமும் வரும். அந்த அம்மா அழகான பிரியாணி பண்ணி தந்திருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும், அருமையா நல்ல முட்டை சாப்பிட்டு சலதாரசனம் அவர்கள் அழகான ஒரு அதிகம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரியவும் செய்யும், எனக்கு கூட தெரியும். என்ன சொன்னாங்க? சலதாரசன் அதிகம் தெரியலங்க. போன வருஷம் கூட ஞாபகப்படுத்த கூட நினைச்சேன், ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. போன வருஷம் சொல்லிட்டு போனேன், நீங்க மறந்துருப்பீங்க நினைக்கிறேன். சரி, ஞாபகப்படுத்துவேன். அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியில் வந்து அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த விதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரும் பொழுது அழகான வார்த்தை சொல்லுங்க, எல் சப்பு அவ் யுல் சப்பு அப்படின்னு வருது. திருவி செட்டில் அந்த ஹதீஸ் வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல் சப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம கையை சூப்புறது நம்ம சுன்னத்து, அப்படித்தானே? யுல் சப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது ஹதீஸ்ல. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நாம சாப்பிட்டு முடிச்சோன்னுட்டு உனக்கு திருப்தியா இருந்துச்சுன்னா, பிரியாணி சூப்பர், குழம்பு சூப்பர், அற்புதமா ஆக்கியிருக்கா என் மனைவி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா, உன்னுடைய விரலை உன்னுடைய மனைவியிடத்திலே சூப்ப கொடுப்பது சுன்னத். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழகாக சொல்வார்கள், எங்கள் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவை சாப்பிட்டு முடித்து விட்டு அவர்கள் விரலை எனக்கு சூப்ப தருவார்கள், நான் சூப்பி இருக்கிறேன் என்று சொன்னார். எத்தனை பேர் செஞ்சிருக்கோம்? வெக்கமா இருக்கு. என்ன அளவு வெக்கம்? மனைவிட்டு என்ன வெக்கம்? கணவனிடம் என்ன வெக்கம்? யாரிடமும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசக்கூடிய நாம வந்து மனைவிடத்து என்னங்க வெக்கம்? ஐ லவ் யூ சொல்வது கூடும் என்று ஜாமியா மிஸ்வாலுல இருந்து பத்துவா கொடுக்கிறோம். யார்கிட்ட? மனைவியிடத்து. வேற எங்கேயும் பேராதீங்க, தெரியுதுங்களா? கணவனிடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்கிறோம். இத்தனை பெரிய உஸ்தாதுமார்கள் இருந்து கொண்டு இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார்கள். இன்னி உஹிப்புக என்று பெருமானாரை பார்த்து ஆயிஷா சொல்லி இருக்கிறார்கள், இன்னி உஹிப்புகி, நான் உன்னை விரும்புகிறேன் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். விருப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும். இந்த பழக்கம் நம்மள்ட்ட ரொம்ப கம்மிங்க. ஏதாவது ஒரு வகையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கு. கணவன் மனைவி அழகான புடவை வாங்கிட்டு வந்தார் கணவர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே என்ன செய்யணும்? அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். உண்மையிலே சொல்றேங்க, ரொம்ப சந்தோஷங்க. நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த புடவை நீங்க தந்துட்டீங்களே, என்ன அருமையா இருக்கு. அப்படியா? புடவையா? சரி, அங்க வாங்கி வைங்க அப்படின்னு சொல்றதற்கு நல்ல பழக்கம். அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கட்டங்களும் காலங்களும் உங்களிடத்தில் வந்தால் அதை வெளிப்படுத்தி விடுங்கள். அப்படி வெளிப்படுத்தினீர்கள் என்றால் அல்லாஹ் சொன்ன அந்த 4 பண்புகளும் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிடும். தஸ்குனு பைனக்கும் ரஹ்மத்தும் வ ரஹ்மா, ரஹ்மாவும் வந்துவிடும், மவத்தாவும் வந்துவிடும், அன்பு வந்துவிடும், கருணை வந்துவிடும். இதையெல்லாம் தாண்டி சொர்க்கத்துக்கும் ஜோடிகளாக செல்லக்கூடிய அந்த பழக்கம் வந்துவிடும். இந்த வாய்ப்பே அல்லாஹ் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வழிகாட்டி தலைவர், ஆயிஷா நஹி எங்களுடைய தலைவி, அதெல்லாம் சொல்ல தெரியும். ஓகே, அவர்கள் 2 பேருக்கும் மத்தியில் நடந்த அந்த அன்பான உரையாடல்கள் நம்ம எத்தனை பேருக்கு ஃபாலோ பண்றோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு பாருங்க. தபரானியில் அந்த ஹதீஸ் வருகிறது, தபரானியை எடுத்து பாருங்க. அதனால உஸ்தாத்மார்கிட்ட கேளுங்க. என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக பழக்கம் எப்படி தெரியுமா? முற்காலத்தில் நடந்த சில விஷயத்தை சொல்லி படிப்பினைக்காண்டி சொல்லுவாங்க. முற்காலத்தில் நடந்த சில விஷயங்களை எடுத்து படிப்பினைக்காண்டி சொல்லுவாங்க. அப்படி நிறைய இருக்கு. ஏன்னா வாழ்க்கை முழுவதும் பாவம் செய்த விபச்சாரிக்கு அல்லாஹு தாலா ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக சொர்க்கம் சொன்ன அந்த வரலாற்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். புகார் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்க்கு எப்ப எது பிடிக்கும் தெரியாது. வாழ்க்கை முழுவதும் விபச்சாரியா இருந்தால் ஒரு பெண், அவள் தண்ணீர் குடிக்கும் பொழுது ஒரு நாய் தாகித்திருப்பதை பார்த்து நாய்க்கு தன்னுடைய முந்தானையில் நனைத்து தண்ணீர் குடித்தார். இந்த செயல் அல்லாஹ்க்கு பிடிச்சிட்டு அல்லாஹ் தாலா சொர்க்கத்துக்கு போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா,
சின்ன அமல் என்று எதையும் நீங்கள் தவிர்த்து விடாதே, அது கூட உன்னை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய மனதில் ஆழ பதிக்கிறார்கள். அல்லாஹ் நசீபாக்குவானார். சின்ன சின்ன அமல்கள் மீது கவனம் செலுத்துங்கள். ஏன்னா நம்முடைய தொழுகையோ, நம்முடைய நோன்போ, நம்முடைய ஹஜ்ஜோ, நம்முடைய பயானோ, நம்முடைய கேட்குதோ கொண்டு செல்மா என்று தெரியாது. புரண்டு படுக்கும் பொழுது சொன்ன ஒற்றை வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அது கொண்டு சேர்க்கும் நம்மை சொர்க்கத்துக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொர்க்கவாசிகள் நம்மை கபூல் செய்வாங்க. அப்போ முற்காலத்தில் நடந்த விஷயத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்ன அப்படின்னா, படிப்பினைக்காண்ட சொல்லுவாங்க. அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை படிப்பினைக்காண்ட சொல்றாங்க பாருங்க. அதுல இந்த கணவன் மனைக்கு எவ்வளவு பெரிய படிப்பில் இருக்கு பாருங்க. நீங்க முன்னொரு காலத்துல 11 பெண்கள் சேர்ந்து அல்லாஹ்வை சத்தியமிட்டுட்டு நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இப்படியே வருது ஹதீஸ்ல, நீ எடுத்து பாருங்களேன். நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? நம்முடைய கணவன்மார்களை பற்றி என்ன விஷயமோ அது இந்த சபையில சொல்லிடணும். 11 பேர் சேர்ந்துட்டு வேலையை பத்தியெல்லாம் 11 பெண்கள் சேர்ந்து எதுல சத்தியம் பண்றாங்க? எல்லாமே சத்தியம் அடிச்சுட்டு ஒப்பந்தம். அவங்கவுங்க கணவரை பற்றி உண்டான உண்மை தன்மையை இந்த சபையில நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு கணவன்மார்களை பற்றி பேசுறாங்க கொஞ்சம் குஷியாக தான் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யதார்த்தம் தானே. அதாவது ஒரு அம்மா வருத்தத்தோடு சொல்லியிருக்கு, என் வீட்டுக்கார்ட்ட 1000 வாட்டி சொல்லிட்டேன், ஞாபகம் மருந்து அவருக்கு இப்படி இருக்கக்கூடாதப்பா. ஏன் என்னாச்சு? மழை பெய்யுதுங்க, கொடை எடுத்துட்டு போங்க, சின்ன கொடை மனுஷன் கொடையை மறந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனேட்டு அந்த அம்மா இது பரவாயில்லை, என் வீட்டுக்காரரு ஹெல்மெட்டை மாட்டிட்டு பைக்கை மறந்துட்டு போயிட்டான் அந்த ஆளு, நான் அவனோட தான் குடும்பம் நடத்திட்டு என்ன செய்ய முடியும்? அதாவது கணவனை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே மனைவிமாருக்கு ஒரு குஷி. அது 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு சரதாசன் நமக்கு எடுத்துறாங்க. பாருங்களேன், 11 பெண்கள் சேர்ந்து பேசுற பேச்ச பாருங்க. உங்க கணவன்மாரை பத்தி நீங்க குறை சொல்லணும், உண்மையை தான் சொல்லணும், ஒப்பந்தம் வேற அப்படியே சொல்றாங்க சரதாசன் அவர்கள். எல்லாரும் ஒப்பந்தம் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு அம்மணி சொல்லுது, இந்த விஷயம் எப்போ வருது அதுக்கு முன்னாடி சொல்லல. சரதாசன் அவர்கள் சந்தோஷமாக ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வந்த உடனே ஆயிஷா நாயை பார்த்து சொல்றாங்க, ஏன் ஆயிஷா, நான் சொன்னேன்லவா, சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய தருணங்கள் வாழ்க்கையில் வருவதே கம்மி. அப்படி வரும்பொழுது வெளிப்படுத்திருங்க. அந்த வெளிப்படுத்தக்கூடிய விதங்கள் பலமா தான் இருக்கலாம், வார்த்தை மூலமா இருக்கலாம் அல்லது வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் வெளிப்படுத்தி விட வேண்டும். சரதாசன் வெளியே போயிட்டு வராங்க, ஆயிஷா நாயை பார்த்த உடனே சொல்றாங்க, யா ஆயிஷா, குந்து லக்கி அபீதர்ரி ஓ உம்மிதர். சரதாசன் சொன்ன வார்த்தை, உன் விஷயத்துல நான் அபூதர் உம்முதர் போல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்றாங்க. ஆயிஷா நாய்க்கு புரியல, என்ன அபூதர் என்ன உம்முதர் ஒன்னும் புரியலையா? யார சொல்லலாம், என்ன சொல்றீங்க? உன் விஷயத்துல நான் அபூதர் போல சொல்றீங்க, மன்ஹுவ, யார் அந்த அபூதர், எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொன்னோடனே சரதாசன் அவர்கள் விளக்குறார்கள். முன்னொரு காலத்துல சரதாசன் கதை சொல்ல மாட்டாங்க, என்ன தெரிஞ்சுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதை சொல்வதற்காக உலகத்தில் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல, நிஜத்தை தான் பேசுவார்கள். நித்தம் அதானே, அந்த நம்பிக்கை நமக்கு எப்பவுமே உண்டு. முன்னொரு காலத்தில் நடந்த விஷயத்தை அழகாக சொல்கிறார்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 11 பேர் இருந்தாங்க, தங்களுக்குள்ள ஒப்பந்தம் செஞ்சு அவங்கவுங்க கணவன்மார்களை பற்றி பேசணும்னு சொன்ன உடனேட்டு உற்சாகமா ஒவ்வொருத்தவங்களா ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு யாராச்சும் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி உங்க கணவன் பேசுனா விடிய நிறைய இருக்குது, உண்டா இல்லையா? அதே மாதிரி அந்த பெண்கள் உற்சாகமா முதல்ல ஒரு பொம்பளை ஆரம்பிக்கும், என் வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா, அது சொல்லு, கமசலில் ஜமல், அது சொல்லக்கூடிய வார்த்தை. அதாவது மெலிந்த ஒட்டகை போல. அந்த மெலிந்த ஒட்டகை எங்க இருக்கு தெரியுமா? ஒரு மலை உச்சியில இருக்குது. அதுக்குண்டான போகக்கூடிய பாதை தெரியுமா? அதெல்லாம் கடினமா இருக்கும். அப்படி உச்சியில போக கடினமான உச்சியில் இருக்கக்கூடிய மெலிந்த ஒட்டகை போல என் கணவர் ஜவுஜி, என்னுடைய கணவர் அப்படிப்பட்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு யூஸும் கிடையாது. ஏங்க, ஒட்டகம் கொஞ்சம் கொளுத்திருந்தாலும் கஷ்டப்பட்டு போய் எடுப்பான், அப்படிதானே? ஒட்டகமும் மெலிஞ்சிருக்குது, ஓட்டுறதுக்கும் லாயக்கு இல்லை, அதை வச்சு சவாரி செய்ய முடியாது, இறைச்சிக்கும் பயன்படுத்த முடியாது. சரி, எப்படியாச்சும் எடுக்கலாம் பார்த்தா மலை உச்சியில இருக்குது, இங்க போகக்கூடிய பாதையும் ரொம்ப கடினமா இருக்குது, என்னத்தை போட்டு அப்படின்னு நினைப்போம் இல்ல? அப்படி ஒரு ரேஞ்சில் உள்ளவர் தான் என் கணவர். ஒண்ணுக்கு லாயக்கு இல்லை அப்படிங்கிறது சிம்பாலிக்கா அந்த அம்மா சொல்லுது. ஏன்னா ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்கல்ல, உண்மையை சொல்லி ஆகணும் இல்ல. அடுத்த அம்மா ஆரம்பிக்குது, என் கணவரை பத்தி பேச ஒண்ணுமே இல்லை அப்படியே சொல்லுது. இதெல்லாம் அரபி வாசகத்தோடு அந்த அதிசயம் நீண்ட நேரம் விளக்க வேண்டும். நேரத்தின் அருமை கருதி நான் மிக சுருக்கமாக விளக்குறேன், என்ன நேரம் ஆகிட்டே வருது.
அந்தம்மா சொல்லுது அது வேஸ்ட். சாதாரண சொல்லுவோம்ல, அது வேஸ்ட். 40 வருஷம் வாழ்ந்த நம்ம காலத்துக்கு இல்லை, 40 வருஷம் வாழ்ந்த ஒரு அம்மாட்ட போய், அந்த அம்மாவுக்கு 60 வயசு, 20 வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. 40 வருஷம் அவர் ஆஜியார், ஊருக்கே பெரிய ஆஜியார். யார் ஆஜியார் தான் போச்சுக்கிறாரு தெரியுங்களா, உதாரணம் சொல்றேன். அவர் பெரிய ஆஜியார். அந்த அம்மாட்ட போய் கேட்டிருக்காங்க, எப்படி உங்க வாழ்க்கை, உங்க கணவர் எப்படி? அவ்வளவுதான். இந்த அப்படிங்கிறதுல பல்வேறு விதமான அர்த்தம் இருக்கு. இந்த அப்படிங்கிறது அன்னைக்கே பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க. என் கணவரை பத்தி என்னத்தை சொல்றது ஒன்னும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மா பிடிக்குது. இன்னொரு அம்மா சொல்றது பத்தி சத்தியம் செய்த அந்த 11 பெண்களும் 11 அடுக்கிறாங்க. நான் எதுக்கு இந்த பீடிகை போடுறேன் அப்படின்னா அப்பதான் நமக்கு புரியும். இன்னொரு அம்மனி சொல்லுது, என் கணவர் நெருங்கினா அந்த ஆள் திட்டுறான், சும்மா போய் நெருங்கி பாசமா பேச வல்லுன்னு விடுறான். சரி எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு தூரமா போனா தலாக்கு விட்டுறேன்னு மிரட்டுறான். அந்த அம்மா அப்படியே சொல்லுது. இப்படி ஒரு கணவனோட நானும் குடும்பம் நடத்தி கஷ்டப்பட்டு இருக்கேன், என்ன அளவு செய்ய அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டுகிறது. இப்படி ஒவ்வொரு ஆளும் கொட்டி கொண்டே இருக்கும்போது இன்னொரு அம்மா சொல்லுது பாருங்க, அது ரொம்ப மனசுல வைக்க வேண்டிய விஷயம். அது சம்பந்தமா பின்னாடி ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் சொல்ல வருகிறேன். அந்த அம்மா சொல்லுது, என் வீட்டுக்காரரு வீட்டுல வரான், உள்ள என்ன நடக்குது, யாரு புள்ள என்ன செய்யுது, பையன் என்ன செய்யறான், பொண்ணு என்ன செய்யறா, சமையல் என்ன, ஒண்ணும் கேட்கறது கிடையாது. அவன் வாட்டில வரான், சாப்பிட்றான், பேசாம தூங்குறான், போயிடுறான். இப்படியே கழிது என் வாழ்க்கை. புள்ள வளர்ந்துச்சா, புள்ள படிச்சுதா, புள்ள ஒண்ணும் கேட்கறது கிடையாது. நான் சொல்றேன், எல்லாமே இந்த காலத்துல எல்லா பெண்களுடைய மனசுலயும் இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. சொல்லாம அமைதியா இருக்காங்களே தவிர, கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஒரு கவுன்சிலிங் வச்சு யார் யாருக்கு கணவன்மார்களை பற்றினா ஒரு குறை இருக்கிறதோ, தூத்துக்குடியில அலிமஸ்ல கேளுங்கன்னு சொன்னா இங்க இருந்து தைரியமா பரட்டு வந்துருவாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. அன்றைக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கிறது. இப்படி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வரிசையில உம்மிதர் அப்படின்னு ஒரு பொம்பளை வராங்க, சலதால செஞ்ச ஒரு பொம்பளை. உம்மிதர் சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, இன்ன சௌஜி என்னுடைய கணவர் அபூதர் கான சாலிஹா, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இப்போ தொடருது. என்னுடைய கணவர் அபூதர் இருக்கிறாரு, ரொம்ப அற்புதமான மனிதர். நான் திருமணத்துக்கு முன்பாக என்னுடைய நிலையை நான் சொல்கிறேன். மிக ஏழ்மையில் இருந்தேன், மிக மெலிந்தவளாக இருந்தேன், எதுவுமே எனக்கு உரிமை இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டத்திலே அபூதர் என்னை கல்யாணம் முடித்துக் கொள்கிறார், அபூதர் என்னை திருமணம் முடித்துக் கொள்கிறார். திருமணத்துக்கு பின்பு என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது என்றால், இதோ நான் குண்டானவளாக ஆகிவிட்டேன். மெலிந்த என்னுடைய தேகம் அவர் தந்த உணவின் காரணமாக பெருத்து விட்டது என்பதை பெருமையாக நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆடை அணிகலன்கள் எதுவுமே புதிதாக இல்லாத நேரத்தில் அவரை கல்யாணம் முடித்ததால் இதோ புதிதாக ஆடை அணிகலன்களை நான் அணிகிறேன். இதற்கு முன்பாக ஏழையாக மாத்திரம் இருந்த நான் இன்று ஊரில் பலரும் மதிக்கக்கூடிய மிக பெரும் வசதி படைத்தவளாக இருக்கிறேன். அடிக்கிட்டே போறார். நிறைவாக நான் சொல்ல வேண்டும் என்றால், திருமணத்துக்கு முன்பாக தூங்கும் உரிமை எனக்கு இல்லை, பேசும் உரிமை எனக்கு இல்லை, சுயமாக செயல்படக்கூடிய எந்த உரிமையும் எனக்கு இல்லை. திருமணத்திற்கு பின்பு அபூதர் என்னுடைய வாழ்க்கை வந்ததற்கு பின்னால் எனக்கு தூங்கும் உரிமை இருக்கிறது, பேசும் உரிமை இருக்கிறது. நான் சுயமாக எதை செய்தாலும் என்னுடைய கணவர் என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த பொம்பளை சொல்லுது. 11 பேர்ல ஒருத்தர் அண்ணாதிரி கல்மாது, இத போலக்கூடிய பிள்ளைங்களுக்கு தெரியும். அப்ப 11 பேர்ல ஒரே ஒருத்தி மாத்திரம் இப்படி சொன்ன உடனே எங்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா கிட்ட நடந்து வந்து சொல்கிறார்கள், யா ஆயிஷா குந்து லக்கி கமிஸ்லி அபீதர், அபீதர் உன்னிடத்தில் நான் அபூதரை போல அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆயிஷா நாய் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். இந்த கிஸ்ஸாலாம் சொல்லிட்டாங்க. ஆயிஷா நாய் திரும்ப கேட்கிறாங்க, யார் அந்த அபூதர், யார் உம்முதர், ஒண்ணுமே புரியல, யார சொல்லாதுன்னு எல்லா விஷயத்தையும் பெருமானா ஸல்லல்லாஹு அழகாக சொல்கிறார்கள். சொன்ன உடனேட்டு அப்போ ஆயிஷா நாய்க்கு வந்த ஒரு பூரிப்பை பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த ஆயிஷா நாயகி பெருமானா ஸல்லல்லாஹு அவர்களை பார்த்து திரும்ப ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க, தப்ரானில இருக்குது. சுப்ஹானல்லாஹ் படிச்சு பார்த்துட்டு உண்மையிலே ஆனந்தப்பட்டு சல்லல்லாஹு பார்த்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த கைருல்லி அபீதர், நீங்க அபூதர் உம்முதரை விட என் விஷயத்தை எனக்கு ரொம்ப சிறந்தவர் யா ரசூலல்லாஹ்
அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி கபராடில பதிவு செய்யப்பட்டது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பிரியங்களை வெளிப்படுத்துவதற்கு எங்கள் ஹுமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரம் காலம் பார்த்ததில்லை, சூழல்களை பார்த்ததில்லை. வெளிப்படுத்த தோணக்கூடிய நேரத்தில் வெளிப்படுத்தினார்கள். ஆயிஷா நாயகி பார்க்கவில்லை, வெளிப்படுத்தினார்கள். இந்த பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா? வெளிப்படுத்தக்கூடிய பல வாய்ப்புகள் வந்தும் கூட வீணடித்த நாட்களை எண்ணி விடலாம். கண்ணியமானவர்கள், இனிமேல் அப்படி இருக்காது. உங்களுக்கு என்ன, எல்லா நேரத்திலையும் போயிட்டு ஐஷா ஐ லவ் யூ, ஐஷா ஐ லவ் யூ சோட்டுகள் தெரியும், அப்படிதானே? என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு அப்படி சொல்லவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகாக சொன்னார்கள். அதே போல பெண்களுக்கும் சொல்லிக் கொள்வேன். ஏன்னா இவரை பார்த்துட்டு அபூபக்கரே உங்களை நான் நேசிக்கிறேன், அபூபக்கரே உங்களை நேசிக்கிறேன், மூணாவாட்டி உனக்கு என்னாச்சு, ஏன் நேற்று நான் நல்லா தான் கேட்பாங்க. அப்படி சொல்லவில்லை எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது, உன் மனது நிறைவாக இருக்கும் பொழுது சந்தோஷத்தை நீ வெளிப்படுத்து வார்த்தையின் மூலமாக. அப்படி பல சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆணுக்கும் வந்திருக்கும், பெண்ணுக்கும் வந்திருக்கும். ஆனால் நாம் வெளிப்படுத்தியது கிடையாது. இன்று முதல் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது நான் சந்தோஷமாக என்னுடைய கணவனிடத்திலே, சந்தோஷமாக என்னுடைய மனைவிடத்திலே வெளிப்படுத்துவேன் என்று நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தலாமா? இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் உற்சாகமா வரும். அதுதான் அதற்கு இருக்கும். கல்யாணம் முடிக்காத பசங்க தான் வேகமா இன்ஷா அல்லாஹ் சொல்ற கொஞ்சம் பொறுமையா அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை தருவோம். அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இந்த பண்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார். எதற்காக? அல்லாஹ் சொன்ன அந்த நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்காக. நாள் என்னது? நிம்மதி, அன்பு, கருணை ஜோடிகளாக சொர்க்கம் செல்வது. இந்த நாளும் உன்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால், உலகத்திலே அதற்குண்டான அடையாளமாக மாற வேண்டும் என்றால் அன்பை வெளிப்படுத்தி பழகுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் வெளிப்படுத்தி பழகு, தப்பே கிடையாது. அதை செய்யாதனாலதான் இன்னைக்கு பல பிரச்சனை. அப்படி ஒரு கால அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமுடையவளாக கணவனும் இருக்க வேண்டும், மனைவியும் இருக்க வேண்டும். ஆயிஷா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை எப்படி முடிக்கிறாங்க? அப்படிதான் முடிக்கிறாங்க. நீ உன் விஷயத்தில் நான் அபூதரை போல என்று சொன்ன உடனே ஆயிஷா நாயகி சும்மா இல்லையே, யார சொல்லலாம், அவர்களை விட நீங்க எனக்கு சிறந்தவங்க சொன்னாங்களா, சொல்லலையா? அப்ப அன்பை ஒருவர் வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த கருணையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனைவியாகவும் கணவனாகவும் இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக இருந்தால் சண்டதம். ஒரு ஆள் வீட்டுல நுழையும் பொழுது கிளாஸை தட்டி விட்டாரு. அவர் ஏதோ இது மாதிரி ஏதோ பயம் கேட்டுப்பார் பொழுது, மனைவி வச்ச டீ கிளாஸை தட்டி விட்டு டீ எல்லாம் கொட்டிட்டு அவரு பதறி போய், ஏற்கனவே அசருக்கு வேற பேசிருக்கிறார, நம்ம மனைவி தானே, எதுக்கு போட்டு வம்பு, சாரி பாத்திமா எது நினைச்சுக்கிறாத அப்படி சொல்லும் பொழுது அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கணும்? பரவாயில்லைங்க, என்னங்க நீ என்னங்க தெரியாம இதெல்லாம் ஒரு சாரி கேட்கலாம், என்னங்க நீங்க போய் சாரி கேட்கலாம் அப்படின்னு சொன்னா கருணையும் அன்பும் அங்க அதிகமாகும். இவர் சாரியும் கேட்ட உடனே அந்த அம்மா நீ என்னைக்கு கீழே பார்த்து நடந்திருக்க அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கலாம், ஒண்ணு இல்லை. ஒரு கருணை வெளிப்படுகிறது என்றால் நாம் அதற்குண்டான ரியாக்ஷனை மிக சரியாக கொடுத்தால்தான் அது வளரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா நாயகி பதிலுக்கு சொன்னார்கள், ஒவ்வொரு கணவனும் மனைவியும் அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது இப்படி ஒரு பின்பற்றுதலை பின்பற்றினால் அந்த 4 பண்புகளும் உலகத்திலும் நாளை வரவேண்டும் நிச்சயம் அல்லாஹ் கபூல் செய்வான். அன்பை வெளிப்படுத்தணும், அதுல சந்தேகமே கிடையாது. அன்பை வெளிப்படுத்தக்கூடிய முதல் முறை என்ன அப்படின்னா, நாம பேசக்கூடிய அந்த பேச்சு, அதுதான் அன்பான பேச்சு, அழகான பேச்சு. ஏதோ ஒரு உதாரணம் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுத்திய அந்த விதம். இன்னொரு விதம் இருக்குது. சொன்னார்கள் அந்த பெண்கள் 11 பெண்கள்ல குறை சொன்ன ஒரு கும்பலை எப்படி ஒரு குறை சொல்லிச்சு. மனுஷன் வீட்டுக்கு வரான், காலையில் நாஷ்டா திங்கிறான், போயிடுறான், பிசினஸ் கேட்டா. மத்தியானம் வர யாரும் பிசினஸ் வந்தா கோச்சுக்கலாம், தெரியுங்களா? உதாரணத்துக்கு சொல்றோம். மத்தியானம் வர சாப்பிட்றாரு, தூங்குறாரு, திரும்ப போயிடுறாரு பிசினஸ். வீட்டுல என்ன நடக்குது, என்ன எவ்வளோ ஒன்றும் கண்டுக்கிறது கிடையாது. யார் என்ன சொல்றா எதுவும் கேட்கறது கிடையாது. என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொன்று கத்து தருவாங்க பாருங்க, பிரியத்தை வெளிப்படுத்துவதிலே இன்னொரு விதம் இருக்கிறது. அன்பாக வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தியதை போலவே நீங்கள் உள்ளே ஒரு பிரச்சனை என்றால் ஆறுதலாக நின்று வெளிப்படுத்துங்கள். மனைவிக்கு ஒரு பிரச்சனை, கணவனுக்கு ஒரு பிரச்சனை, ஆறுதலாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதறி போய் துடித்து போய் ஓடி வருகின்ற பொழுது சம்மிலூனி என்னை போர்த்துங்கள் என்று பதறிய பொழுது அவர்களை அன்பாக அழகாக அரவணைத்தது அன்னை ஹதீஜா நாயகி. நாமெல்லாம் ஹதீஸ்ல படிக்கிறோம், ஆனா மறந்துடுறோம். ஹதீஜாக்கள் மறந்துடுறாங்க. மறக்கக்கூடாது.
வெளிச்சென்று வரக்கூடிய கணவன் பதறுகிறான் என்றால், உள்ளே இருக்கக்கூடிய மனைவி ஏதோ ஒரு விஷயத்திற்காக பதறுகிறார் என்றால், ஒரு நல்ல கணவன் ஒரு நல்ல மனைவி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அன்பாக ஆதரவாக இருக்க வேண்டும். விடு பாத்திமா, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்க, நீ ஏன் கவலைப்படுற, அந்த வார்த்தை வர வேண்டும். அதே நேரம் மனைவி சொல்ல வேண்டும், விடுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, ஆபீஸ்ல அவன் திட்டம் வந்துட்டு நான் இருக்கேங்க உங்களுக்கு அப்படிங்கிற அந்த ஆறுதலான வார்த்தை ஒவ்வொரு இல்லத்திலும் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டது என்றால் 4 பண்பை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்குவார், தந்த அது நிரந்தரமாக இருக்கும் என்பதே சந்தேகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் எப்படி சொல்லியிருக்கிறார்கள்? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம் ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இது முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். சஃபியா நாயி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல ஒரு மனைவி சஃபியா நாயி ரொம்ப வருத்தமா இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வரும்பொழுது பார்க்குறாங்க, சஃபியா நாயி ரொம்ப வருத்தமா இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் பொதுவாகவே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன அப்படின்னா, உள்ள வர சொல்ல மனைவிமார்கள் மொத்த சுகத்தை கண்டா கேட்பாங்க, என்னம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. நம்மளும் உள்ள போய் கேட்கறது சோகமா இருக்கு, கேட்க பயமா இருக்கு. நான்லாம் போச்சுன்னு சோகமா இருக்கும். ஏன்னா அவர்லாம் 5 பவுன் எடுத்து கொடுக்குறாரு, நான் அவன்கிட்ட 3 பவுன் தானே கேட்டக்கூடாது. 3000 வாட்டி பிஸ்வால் இருந்தாலும் கூட முடியாது, தெரியுதுங்களா? அப்படி எதுவும் கேட்டக்கூடாதுன்னு நம்ம ஒதுங்கி போவோம். ஸல்லல்லாஹு பழக்கம் என்ன அப்படின்னா, உள்ள நுழைஞ்சு முகம் சரியில்லை அப்படின்னு உடனே விசாரிப்பாங்க, என்னம்மா சஃபியா என்னாச்சு? உடனே சஃபியா நாயகி சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ், ஹப்ஸா நாயகியை திட்டாங்க. என்ன திட்டாங்க? எப்படி திட்டினாங்க தெரியுமா? அதாவது யஹூதி, ஒரு யூதனுடைய பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு திட்டாங்க. என்னை பார்த்து ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி நீங்க எடுத்து பாருங்க, அது எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. யஹூதியுடைய மகளே எடுத்து, உண்மையிலே சஃபியா நாயுடைய பாரம்பரியம் அப்படின்னா யூத குடும்பத்துல வந்தவங்க தான் அவங்க. அதனால ஹப்ஸா நாயகி ஏதோ ஒரு கோபத்தை அப்படி ஒரு திட்டின உடனேட்டு ரொம்ப வருத்தமா இருந்ததுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, எப்படி அழகான அற்புதமான மிக தெளிவான ஆறுதலை காட்டுகிறாங்க பாருங்க. என்ன ஹப்ஸா இதுக்கு போய் பயன்படுத்திட்டு, இதுக்கு போய் வருத்தப்பட்டு இருக்க? என்ன யஹூதியுடைய மகன் சொல்லிட்டாங்க, அதுக்காக வருத்தப்படுற? நீ தைரியமா சொல்ல வேண்டியதானே, நீ உன்னுடைய வாப்பா ஒரு நபி, சொல்லு தைரியமா, உன்னுடைய வாப்பா ஒரு நபி, உங்க வாப்பாவுடைய சகோதரர் ஒரு நபி, நீ மணந்திருப்பதும் ஒரு நபி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய நேரடி பேத்தி தான் யாரு? சஃபியா நாயி. அந்த இதை எடுத்து பார்த்துக்கலாம். ஹாரூன் யாருங்க? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலா யூத கூட்டம் இருக்குதே, அது சைத்தான் கூட்டம், அதுல சந்தேகமே இல்லை. பல நபிமார்கள் கூட செஞ்சிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே யூதரை கண்டா எப்படி இருந்தாங்க நமக்கெல்லாம் தெரியும். கியாமத் நாள்ல ஒரு நாள் வரும், கல்லுதான் காட்டி கொடுக்கும், அப்படிதானே? மரம்லாம் காட்டி கொடுக்கும். ஒரு நேரம் வரும், இந்த பக்கம் ஒரு யூதம் ஒழிஞ்சிருக்கான், கொள்ளுங்க அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லதாக ஹதீஸ்ல வருகிறது, புகாரி ஷரீஃப்ல. நான் அதற்குள்ளே போகவில்லை. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு ஆறுதல் என்று வந்தவுடன் எப்படி ஆறுதல் படுத்துகிறார் பாருங்கள். நீ ஒரு நபியுடைய மகள், ஹாரூனுடைய பேத்தினா மகளுக்குடைய அந்தஸ்து சொல்றாங்க. உன்னுடைய மாப்பாவுடைய சகோதரன் ஒரு பெரும் நபி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றாங்க. இப்ப நீ நபியுடைய மனைவியா இருக்க, என்னுடைய மனைவியா இருக்க, யூத மகள்னு சொன்னதுக்கு நீ பெருமைப்படணும், ஏன் வருத்தப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹப்ஸா நாயகி அவ்வளோ சந்தோஷம். பரவாயில்ல, இப்படி ஒரு விஷயம் இருக்கு, தெரியாமலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யூதர்கள் எல்லாம் அடிச்சு கருத்துன்னு சொல்லி தனி டிபார்ட்மெண்ட், அதில் நம்ம உள்ள போகக்கூடாது, தெரியுங்களா? ஆயிஷா, அதாவது ஹஸ்ஸான், அந்த சஃபியா நாயகிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்ன விதம் இங்கே நோட்டம் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு சும்மா இருக்குல்ல, ஹப்ஸாவை பார்த்து சொன்னாங்க, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்கோ, யாருடைய மனசு புண்படும்படி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, இப்படி சொன்னது தப்பு அப்படின்னு கண்டிச்சிடறாங்க. அது விஷயம். இங்கே நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பில் என்ன அப்படின்னா, அன்பை வெளிப்படுத்துவதிலே பல முறை இருக்கிறது. அதில் வார்த்தையால் வெளிப்படுத்துவது ஒன்று, இன்னொன்று ஆறுதலாக இருப்பது மிகச் சிறப்பான ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி சோகமாக இருந்த பொழுது ஆறுதலாக அரவணைத்தார்கள் என்பதை தாண்டி எதை சொன்னால் அவருடைய மனம் சந்தோஷப்படுமோ அதை சொல்லி அவருடைய மனசை சந்தோஷப்படுத்துகிறார்கள். அங்கேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்கள். அப்போ அன்பை வெளிப்படுத்தும், சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். கணவனும் சரி மனைவியும் சரி இப்படி வெளிப்படுத்தினார்கள் என்றால் அல்லாஹ் சொன்ன அந்த அற்புதமான 4 பண்பு, நீ ஆயத்தை எடுத்து பாருங்க தெரியும். சூரத் ரூம் என்ற அத்தியாயத்தில் வருகிறது, 21வது வசனம் என்று நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகம் சரியாக. ஒன்றின் ஆயாத்தி அந்த சலக்கலுக்கு அஸ்வாஜா
லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தும் வரஹ்மா இன்ன ஃபீ ذلك லஆயத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஜோடிகளுக்கு மத்தியிலும் எல்லாத்தையும் வச்சுட்டேன்னு சொல்றான். நிம்மதி இருக்கிறது, அன்பு இருக்கிறது, கருணை இருக்கிறது, சொர்க்கத்துக்கும் ஜோடிகளாக செல்லக்கூடிய அற்புதமான விஷயம் இருக்கிறது. இதை தக்க வைத்துக் கொள்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தந்து விட்டார்கள். எப்படி தக்க வச்சுக்கிட்டாங்க? இந்த முறையில தான். அன்பை வெளிப்படுத்துங்கள், பேச்சின் மூலமாக அன்பை வெளிப்படுத்துங்கள், ஆறுதல் மூலமாக. வெறும் இப்படி மட்டும் இல்லாம அதை தாண்டி அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அது சரியில்லை. இருக்கிற ஒரு செய்தி நான் நிறைவுக்கு வருவேன். 2 பண்புகள் பண்பு தான் சொல்லிட்டு இருக்கோம், தெரியுதுங்களா? முறைச்சு பார்க்குறாரு ஒருத்தர், என்ன அதில் அப்படிங்கிற மாதிரி. 3வது எப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி அண்டை வீட்டுக்காரர் ஒருத்தர் தாவத் கொடுக்குறாரு. யாரை சொல்லலாம், எங்கள் வீட்டில் மத்தியானம் சாப்பிடுங்க அப்படின்னு. மதினாலே மிகப்பெரும் சூப்பர் சமையல்காரர் யாரு? அந்த அழைப்பு கொடுக்கக்கூடிய சஹாபி இருக்கிறார, அற்புதமான கெட்டிக்கார சஹாபி, கைப்பக்குவம் அற்புதமா இருக்கும். நம்ம சொல்லுவோம் அல்லவா, எங்க ஊர்ல வந்தா சொல்லுவாங்க, ஏன்னா குளத்தூர் பிரியாணியா, ஒவ்வொரு ஊருக்கு ஒன்று ஃபேமஸ் இல்லை. குளத்தூர் பிரியாணி நான் அப்படியே என் மாணவன்கிட்ட கேட்டேன், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஃபேமஸ்ரா, நம்ம ஊருக்கு எது ஃபேமஸ் அப்படின்னு கேட்டேன். திருநெல்வேலி, நம்ம திருநெல்வேலி தானே. அருவான்னு சொன்னான். இல்லை வீணா போகணும், அதை கேட்கல. சாப்பிட்றதுக்கு எதெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டேன். என்ன தெளிவாக சொல்லணும் பிள்ளைங்கள்ட்ட, தெரியுதுங்களா? தூத்துக்குடி வந்தோன்னா மக்ரூனி ஃபேமஸ், திருநெல்வேலி வந்தால் அல்வா ஃபேமஸ், அப்படிதானே? அப்படி ஒவ்வொரு இந்த ஊர்ல எது ஃபேமஸ் தெரியல. நான் ரொம்ப நாளா நெய்வாசல் அப்படிங்கிறது நான் நினைச்சுன்னா எல்லாரும் நெய்விப்பாங்க பொழுது அப்படின்னு நினைச்சிருந்தேன் சின்ன பிள்ளை. ஏன்னா 91க்கு என்னுடைய அண்ணன் பட்டவங்க பொழுது அந்த ஊருக்கு வந்திருக்கேன். அப்போ சின்ன பிள்ளை தான், தெரியுதுங்களா? வர சொல்ல நெய்வாசல் அப்படிங்கிறத பார்த்துட்டு, நெய்வாசல்லாம் நமக்கு அந்த நேரத்தில் அப்படித்தானே எல்லாரும் நெய்விப்பாங்க பொழுது அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் வர சொல்ல நம்முடைய மாணவர் ஒருத்தர் கூட்டு வந்தார். தம்பி நெய்வாசலுக்கு வஜி தஸ்மீர் சொன்னே, அதில் சும்மா நீங்க ஒரே பாடம் தான் தொந்தரவு பண்றாங்க, நீ வர தொந்தரவு பண்ணாதீங்க, தெரியுதுங்களா? சரி, உங்களுக்கு நெய்வாசலுக்கு என்ன வஜி தஸ்மீர் எனக்கு தெரியல, மந்தி ஃபேமஸ் அதில் சொல்லிட்டாங்க. இந்த நாலேஜ் நம்ம வளர்த்துக்கணும். அது என்ன, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஃபேமஸ் இருக்க மாதிரி மதினால சூப்பர் சமையல்காரர் யார் அப்படின்னா அந்த சஹாபி. எனக்கு பேர் சரியா ஞாபகம் இல்லை, நான் அவசரத்தில் அந்த பேரை பார்க்க. அவர் கொடுத்து வந்துட்டு சல்லாசம் வீட்டில் சொல்றாங்க, யாரும் சொல்ல மதியானம் எங்கள் வீட்டில் சாப்பிடணும். பொதுவாக அவர் விருந்து சொன்னால் யாருமே மறுக்க மாட்டாங்க, சல்லாசத்துக்கு சந்தோஷம். அப்போ சல்லாசர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹாதி என்ன சொல்றாங்க, ஹாதி ஆயிஷா நாய் வீட்டில் இருக்காங்க, அப்போதான் விருந்து வருது. ஹாதி தான் என்னுடைய மனைவி இருக்காங்க. அவர் சொல்றாரு, யாரும் சொல்லலாம், நீங்க மட்டும் வாங்க. சல்லாசன் திரும்பவும் சொல்றாங்க, ஹாதி இது என்னுடைய மனைவி இருக்காங்க. யாரும் சொல்லலாம், உங்களுக்கு மட்டும் தான் சமைச்சிருக்கேன், நீங்க மட்டும் வாங்க. 3வது சரதாரத்தை விடல, ஆதி என்னுடைய மனைவி இருக்கா. இந்த இடத்துல நிறுத்தி ஒரு விஷயத்தை சொல்லுவேன். ஏன் திரும்ப திரும்ப அந்த சஹாபி மறுத்தார் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். எந்த காரணம்? சரதாரத்தில் மட்டும் ஒரு ஆளுக்கு ஆக்கியிருக்கோம். அந்த நேரத்தில் அப்படித்தானே சாப்பாடலாம், ஒரு ஆளுக்கு இருக்கிறதே பெரிய விஷயம், அப்படிதானே? என்ன யுத்தத்துல, இந்த ஹந்தக் யுத்தத்துல ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் ரொம்ப பசியா இருக்கான்னு விருந்து கொடுக்கா. அவர் சரதாரத்தில் ஊரையே கூட்டிட்டு வந்தாங்களே, ஏன்னா ஒரு ஆளுக்கு தான் சமைச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள். அவருக்கு என்ன விருப்பம்னா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் சாப்பிட்டா சந்தோஷமா இருக்குமே அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்றாரு. நபி விடல, என் மனைவி ஆயிஷா, ஏன்னா சூப்பர் சமையல்காரர், அற்புதமா சமைச்சிருப்பீங்க, அந்த அற்புதமான உணவு நான் மட்டும் சாப்பிடக்கூடாது, என் மனைவியும் சாப்பிட வேண்டும். அதனால ஹாதி ஹாதின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தாரு, இதுக்கு மேல நாம மறுத்தோம்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராம போயிருந்தா 2 பேரும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜோடியா போய் சாப்பிட்டாங்க. அதெல்லாம் 2வது விஷயம், வரலாற்று தொடர்ந்து. இந்த இடத்துல நான் நிறுத்துவேன், பயானம் இல்லை, இந்த இடத்துல நிறுத்தி ஒரு விஷயத்தை சொல்றேன். அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் அற்புதமான ஒரு பண்பு, தனக்கு கிடைத்த சந்தோஷம் தன் துணைக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவி விரும்புவார். அதான் சரதாசன் கற்றுக்கிறார். விருந்து கூப்பிட்டு போயிருந்து அல்ல, வீட்டில் ஒரு ஜீவன் இருக்கும். சில சமயத்தில் நாம வெளியூர் போச்சல, எங்கேயாச்சும் ஒரு ஹோட்டல்ல, திருச்சியில நான் இருக்க சாப்பிடத்துல ஹக்கீம் பிரியாணி ஃபேமஸ் சொன்னாங்க. அது போல நிறைய இருக்கு, அப்படிதானே? சாப்பிடும் பொழுது வச்சு கட்டுன்னு கட்டிட்டு பேசாம போயிடக்கூடாது. வீட்டில் ஒரு ஜீவன் நமக்காக இருக்கிறது, குழந்தைகள் இருக்குது, வாய்ப்பு இருந்தால், வசதி இருந்தால் என்ன செய்யலாம், ஒரு பார்சல் நான் சொந்த காசுல வாங்கிட்டு போகணும். கூப்பிட்டு வந்து எனக்கு ஒரு பார்சல் கேட்கக்கூடாது, அது நல்ல படம் கிடையாது, அடுத்து கூப்பிடவே மாட்டேன். அப்படி சொல்லல, வீட்டில் உள்ள அந்த ஜீவனை நாம் மனதில் நினைத்துக் கொண்டு ஒரு பார்சல் அந்த மனைவிக்காக வாங்கி செல்வதும் அன்பினுடைய வெளிப்பாடு. சரதாச வழிகாட்டி இருக்காங்க, அப்படித்தானே? ஏன் சொல்றாங்க, நீ சரக்கூடிய அந்த அற்புதமான உணவை நான் மட்டும் சாப்பிடக்கூடாது, என்னுடைய துணையும் சாப்பிட வேண்டும், ஏன்னா நீ அற்புதமான உணவை தரப்போகிறாய். இந்த பண்பையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் அது இருக்கோம்? அதாவது அவரவர் சக்திக்கு ஏற்ப தன்னுடைய துணையை
பொருட்களின் மூலமாக சந்தோஷப்படுத்துவதும் அந்த 4ம் உங்களை பின்தொடர்வதற்கு ஒரு காரணமாக சந்தேகமே. நல்லா சம்பாதிக்கிறோம், மனைவிக்கு எது சந்தோஷம் உங்களுக்கு தெரியும், வாங்கி கொடுங்கள், புடவையோ நகையோ எது வேண்டுமானால். நன்றாக வைத்திருக்கிறார், கணவருக்கு எது சந்தோஷம் நமக்கு தெரியும், அதைப்படி நடந்து கொள்ளுங்கள் மனைவிக்கு சொல்வார். ஆக முதல் பண்பு அந்த 4ம் அல்லாஹ் அமைத்து தந்த அந்த பிளாட்பாரத்திலே நாம வசிக்க வேண்டும் என்றால், சொர்க்கத்திற்கும் ஜோடிகளாக செல்ல வேண்டும் என்றால், நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முதல் பண்பு கணவனுக்கும் சொல்லிக் கொள்வேன், மனைவிக்கும் சொல்லிக் கொள்வேன், அன்பை வெளிப்படுத்தி பழகுங்கள். வார்த்தையின் மூலமாக, ஆறுதலின் மூலமாக, பொருட்களை அன்பளிப்பு செய்யும் மூலமாக சொன்னார்கள் அல்லவா, நீங்கள் அன்பளிப்பு செய்யுங்கள், அது உங்கள் பிரியத்தை அதிகப்படுத்தும் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட அன்பளிப்புகளை உங்கள் மனைவிக்கும் கணவனுக்கும் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த 4 பிளாட்பாரத்தில் ஒரு ஆள் நமக்கு கன்ஃபார்ம். இது முதல் பண்பு முடிஞ்சு. சரதாரசனம் அவர்கள் சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இனிய இல்லறம் அமைய வேண்டும் என்றால் பிளாட்பாரத்தை எல்லாம் அமைச்சு தந்துட்டான். அன்பு இருக்கிறது, கருணை இருக்குது, நிம்மதி இருக்கிறது, ஜோடிகளை ஆக்கணும்னு நான் எல்லாத்தையும் அமைச்சு தந்துட்டேன்னு சொல்றான். அதுல தக்க வைக்கிறது யாருக்கு இருக்குன்னா கணவன் மனைவிட்டு தான் இருக்குது. அது யார் தக்க வச்சாங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்க வைத்தார்கள். தக்க வைத்ததோடு மாத்திரம் இல்லாமல் உலகத்துக்கு வழிகாட்டினார்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் வழிகாட்டினார்கள். அந்த வழியுடைய முதல் வழி என்ன அப்படின்னா, அன்பை வெளிப்படுத்தி பழகுங்கள். ஒரு 5 நிமிஷம் ரெண்டாவது சலதாசம் அழகாக சொன்னார். கணவனுக்கும் சொன்னார்கள், மனைவிக்கும் சொன்னார்கள். இதை நாம மனசுல வச்சுக்கிறோம். எப்படி தெரியுமா? லா யஃப்ரத் முஃமினுன் முஃமினத்தன். அருமையான வார்த்தை சலதாசம் சொல்றாங்க. லா யஃப்ரத் முஃமினுன் முஃமினத்தன் இன் கரிக ஹுலுகன் இன் கரிக மின்ஹா ஹுலுகன் ரலிய மின்ஹா ஆஃப். அது ரலிய ஆஃப். அருமையான வார்த்தை பாருங்க. எப்படி சொல்றாங்க? கணவன் மனைவினா சண்டை போடாம இருக்கவே மாட்டாங்க. உலகத்துல எந்த கணவனும் எந்த மனைவியும் சண்டை போடாமல் இருக்க முடியாது. சண்டை போடத்தான் செய்வார்கள். சண்டை போடுறதுதான் அழகு, அதுல சந்தேகமே கிடையாது. யாராவது ஒருத்தர் நாங்க 70 வருஷமா ஒரு சண்டை வந்ததில்லைன்னு சொல்லியிருந்தா பொய் சொல்றான்னு சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. யாராலையும் அப்படி இருக்க முடியாது. சரதாசன் அவர்கள் சொன்னார்கள், பிரச்சனை வரத்தான் செய்யும், கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்படி வருகின்ற பொழுது சரதாசன் அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. உன் மனைவி இடத்திலே உனக்கு கோபம் ஏற்படுகின்ற பொழுது நீ கோபப்பட்டு வார்த்தையை கொட்டி விடாதே, அவளை வெறுத்து விடாதே. உன் கணவனிடத்திலே உனக்கு கோபம் வருகின்ற பொழுது நீ கோபப்பட்டு வார்த்தையை கொட்டி விடாதே, அந்த கணவரை வெறுத்து விடாதே. மாறாக அந்த சமயத்தில் நீ சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுமா? ரதியமினா ஆகர், அவளிடத்தில் பிடித்த எத்தனையோ குணங்கள் உனக்கு தெரியும், அந்த கணவனிடத்தில் பிடித்த எத்தனையோ குணங்கள் உனக்கு தெரியும். அந்த கோபமான சமயத்தில் பரவாயில்லை, என்னுடைய மனைவி இது விஷயத்தில் என்னை திருப்திப்படுத்தவில்லை என்றாலும் கூட எத்தனையோ விஷயத்தில் எனக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறார்கள் என்று ஒரு கணவன் நினைக்க வேண்டும். ஒரு மனைவி பரவாயில்லை, எனக்கு இந்த விஷயத்தில் என்னுடைய கணவர் கஷ்டத்தை தந்தாலும் கூட எத்தனையோ விஷயத்தில் சந்தோஷத்தை தந்திருக்கிறாரே என்று ஒரு மனைவி நினைத்து விட்டால் அந்த குடும்பம் நிச்சயமாக இந்த உலகத்தில் குதூகலமாக இருக்கும், நாளை மறுமையிலும் குதூகலமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா நாய்க்கும் அவர்கள் சண்டை வந்துச்சு. சண்டையில ஒரு கட்டம் எப்படி சண்டை அப்படின்னா, ஆயிஷா நாயுடைய சவுண்ட் உயரும், பயங்கரமா உயர்ந்தது. பொதுவாக அப்படித்தான், வீடுகளில் சண்டை உயர்ந்தா நமக்கு பேசவே தெரியாது. அப்பதான் சண்டையை ஆரம்பிச்சிருப்போம். கடைசியா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்பதான் சண்டையே ஆரம்பிச்சிருக்கு, இந்த சண்டை போட தெரியாது. பெண்கள் அதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. ஏன்னா அப்படி எம்எஸ்டி முடிச்ச அந்த ரேஞ்சில் அப்படி ஹிஸ்டரியில இருந்து ஜாகிரபில இருந்து ஒவ்வொரு பாயிண்டா படிப்பாங்க பாருங்க. நமக்கு அப்பதான் இப்படிலாம் நடந்திருக்கோமோ ஞாபகம். நீங்க கல்யாணமான புருஷன், எனக்கு கல்யாணமா 26 வருஷம் ஆச்சு. நீங்க 2வது வருஷம் உங்க தங்கச்சிட்ட இருக்கும் பொழுது என்ன பார்த்து இவ அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாலும் தானே அப்படின்னு ஆடாமா, எங்கம்மா என் தங்கச்சி எனக்கு மறந்து போச்சு, நீ இவன் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? பெண்கள் அதுல கெட்டிக்காராங்க தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. பிஹெச்டி முடிச்சவங்க தான், குறை சொல்வதற்கல்ல, அதுலயும் ஒரு நிறைய இருக்குது என்பதற்காக சொல்லுகிறேன். ஆயிஷா நாயுடைய சத்தம் உயருது, வழக்கம் போல உயர்ந்து உடனேட்டு அபூபக்கர் சித்திக் நாயகம் வீட்டுக்கு வராங்க. ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் வந்து பாக்குறாங்க, மகளுடைய சத்தம் உயர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தோட உயருது அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு ஆயிஷா நாயை அழைக்க போறாங்க. என்ன நீ
அல்லாஹ்வுல யாயில்லாஹ் தரஃபு அஸ்வாத்துக்கும் ஃபௌக சௌத்தி நபின்னு சொல்லியிருக்கான். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு குரலோட நீ உயர்த்தியாவா அப்படின்னு அடிக்க போறாங்கல்ல. குறுக்க யார் வராங்க அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க குறுக்க. இந்த பாருங்க, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிறாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிற கூடாது. என் மனைவி அடிக்க சம்மதம் பண்ண, நீங்க போங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு அபூபக்கர் சித்திக் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறுக்க வந்துட்டாங்க. என்ன செய்ய முடியும்? சரின்னு பேசாம போயிடறாங்க. அதுக்கப்புறம் நடக்குது பாருங்க ஒரு அற்புதமான விஷயம். அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவுதான் சண்டை போட்டிருக்காங்க. எது மனைவி சவுண்ட் உச்சகட்டத்துல போயிருக்குது, கணவர் திட்டு வாங்கி இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து சப்போர்ட் வராரு, இத்தனையும் நடந்திருக்குது. அடிக்க வரும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து அனுப்பிட்டாங்க. ஆயிஷா நாயகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் கதவை திறந்து வெளியே போனதை உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி ஆயிஷா நாயகை பார்த்து சொல்றாங்க, ஐஷா பத்தியா எப்படி உன்னை காப்பாத்துன, உங்க அத்தா உன்னை அடிச்சிருப்பாரு, நான் இல்லைன்னு வச்சுக்கிய மோள சரியா அடி வாங்கிருப்பேன் அப்படிங்கிற ரேஞ்சில கைப்ப எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட விஷயம் கண்ணியமானவர்களே, என்னுடைய அன்பு தாய்மார்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன், அன்பு கணவன்மார்களுக்கு சொல்லிக் கொள்வேன். பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பிடித்த குணத்தை வைத்து சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான பண்பை உங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன உடனே நான் சிரித்து விட்டேன். எந்த அளவுக்கு சிரிச்சேன்னா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சிரிச்சுட்டு என்ன காரணத்துக்கான சண்டை போட்டு மறந்துட்டு நான் உள்ள போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பண்பு வேணும். அதாவது ஒரு குணம் ஆயிஷா நாயகிக்கு எத்தனையோ நல்ல குணங்கள் இருந்தது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குணத்தை தான் பார்த்தார்களே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட குரலை உயர்த்தி விட்டாலே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கவில்லை. நபியிடம் 1000 குறைகள் அவர்கள் பார்வையில் இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் என்னை சிரிப்பு மூட்டி விட்டார்கள் என்று ஆயிஷா நாயகி பார்த்தார்களே, அப்படி ஒரு குணவாதியாக நம்முடைய பெண்கள் மாற வேண்டும். இந்த 2 குணத்தையும் 2 குணம் தான் சொல்லியிருக்கேன், நிறைய உதாரணங்கள் டைம் இல்ல. 2 குணம், அதாவது அன்பை வெளிப்படுத்தி பழகுங்கள். இது முதல் குணம். வெளிப்படுத்துவதிலே பல கேட்டகரி இருக்குது. பேச்சின் மூலமாக வெளிப்படுத்துங்கள், ஆறுதலின் மூலமாக வெளிப்படுத்துங்கள். இதையெல்லாம் தாண்டி அன்பளிப்பு செய்வதன் மூலமாக மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் அன்பளிப்பு செய்யும் மூலமாக வெளிப்படுத்துங்கள். இது ஒரு குணம். 2வது குணம் என்ன? பிரச்சனை இல்லாத எந்த கணவன் மனைவி கிடையாது. அது எல்லார் வீட்லயும் வரக்கூடியதுதான். ஓப்பனா வெக்கத்தை விட்டு சொல்றாண்டா. இன்னைக்கு காலையில நான் கிளம்பும் பொழுது என் அம்மா சொன்ன, என் வீட்டம்மா சொன்ன ஒரு விஷயம் என்ன, அப்பாவை மாட்டிட்டு கிளம்பியாச்சா, 2 நாள் ஆகுங்க, அவங்களுக்காண்டி தான் வரோம், அவங்களுக்காண்டி தான் கஷ்டம், ஒண்ணும் தெரியாது. அப்ப நான் ஒரு ஆறுதல் பெற்றுக்கிட்டேன். ஒரு முஹத்திஸ், பெரிய முஹத்திஸ், அதாவது 700 மாணவர்கள் அவர்கிட்ட படிச்சாங்க. மதீனா ஷரீஃப் நடந்த விஷயங்க, கிதாபை படித்து ஆச்சரியப்பட்டு போனேன். 700 மாணவர்கள் அவர் பாடத்தை அப்படி ஒரு பவ்யமா கேட்பாங்க. வீட்டுக்கு வந்து அவருக்கு ஒரே திட்டு தான் வீட்டம்மா. இவரும் அப்படி இப்படி பார்த்துக்காரு, ஒன்றும் லாயக்கு இல்லை, நீ அப்படி இல்லை, நீங்க இப்படி இல்லை. கடைசி ஒரு நாள் நம்ம நடத்தக்கூடிய நம்ம மாணவர்கள் மத்தியில நம்முடைய அந்த அந்தஸ்து இந்த அம்மா பார்த்துன்னு என்ன அமைதியா சொல்லிட்டு ஒரு நாள் நினைச்சிருக்கேப்பா, நீ நாளைக்கு மஸ்ஜித் நபவிக்கு வா, அங்க வந்து பார், அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன வித்தியாசமா கூப்பிடாரு இருந்தாலும் சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன செய்து போயிருக்கு. அங்கே 700 மாணவர்கள் படிக்கிறாங்க. ஹஸரத் அவர்கள் அல்லாம பயங்கரமா பாடம் நடத்திட்டு இருக்காரு. எல்லாரும் அமைதியா கேட்கிறாங்க. அந்த அம்மா மறைஞ்சிருக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இவருக்கு இனிமே நம்ம வீட்டுல கெத்து பயங்கரமா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும், மரியாதை ஒரு மாறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்க ஒரு வார்த்தை, சுப்ஹானல்லாஹ். அதை ஒவ்வொரு ஆட்களும் நினைச்சிட்டு வரும். அந்த அம்மா சொல்லிச்சு, யாயுல்லதீன ஆமனு லா தரஃபு அஸ்வாத்தக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய குரலை விட யார் உயர்த்தாதீன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பக்கத்துல அடக்கம் பெற்றிருக்காங்க. அந்த அத்துணை மாணவர்களும் அமைதியா இருக்காங்க. நீ ஒருத்தர் தான் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிச்சு. அவரு இதுக்கப்புறம் நம்ம வீட்டை மாட்டி நம்ம எந்த பேச்சு வச்சுக்கிறோட முடிவு பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சொல்றேன் என்றால், இந்த 2 பண்புகளை என்னுடைய அருமையான கண்ணியமான இஸ்லாமிய சொந்தங்களே, எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக தலைவருக்கு ஏன் சொன்னோம் என்றால், யாரும் சொல்ல துணியாத தன்னுடைய வாழ்க்கையுடைய மறுபக்கத்தை இந்த உலகத்திற்கு காட்டுகிறார்கள். குறிப்பாக இஸ்லாமிய சொந்தங்களுக்கு காட்டுகிறார்கள். ஒரே நோக்கம்தான், என்னை போல் வாழ முயற்சி செய்கள், என்னை போல் எப்படி வாழ வேண்டும், நான் பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய சமயத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறேன். என்னுடைய மனைவிடத்தில் சில பிடிக்காத குணங்கள் இருந்தாலும் கூட பிடித்த குணத்தை வைத்து நான் பொருந்திக் கொண்டு அது போன்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கொண்டீர்கள் என்றால், அல்லாஹ் சொன்ன அந்த 4
கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே சொர்க்கத்திலும் ஜோடிகளாக நீங்கள் செல்வீர்கள். நான் ஆரம்பத்தை சொன்னேன்லவா, ஆமீன் மெதுவா வருதுன்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்படாதீர்கள். நாளைக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பணும். அந்த கணவன் உள்ள போனதுன்னுட்டு கூலின தேடுவான். கூலின தேடும் பொழுது துறக்கிறது அவன் மனைவி துறக்குமா. ஒரு கட்டம் பதர்ந்து வந்துட்டு பெருமான சிலாசனம் அவர்கள் அப்படியே பாக்குறாங்க, சபையை பார்த்து சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, அந்த மனைவிக்கு அல்லாஹ் தஆலா 30 ஹூலின்களுடைய பலத்தையும் பண்பையும் கொடுத்து அந்த 30 ஹூலின்களுக்கும் தலைவியாக அல்லாஹ் உங்களுடைய மனைவியை ஆக்கி அந்த மனைவி உங்களுடைய சொர்க்க கதவை திறக்க நீங்கள் உள்ளே செல்லக்கூடிய அந்த அற்புதமான காட்சிகள் நடைபெறும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்களே, அப்படிப்பட்ட அற்புதமான ஜோடிகளாக அந்த சொர்க்கத்திலும் ஜோடிகளாக செல்லக்கூடிய அற்புதமானவர்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வார்கள். இப்ப ஆமி சத்தமா வருதா? திறக்க போது 30 ஊழியர்களோட பவர்ல அப்படித்தான் இந்த 2 பண்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு சொல்லவில்லை, கண்ணியமானவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள், முஃமின்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதை நாம் தினம் தினம் புதுப்பித்துக் கொண்டே இருந்தோம் என்றால், நிச்சயமாக அந்த இல்லறம் மிக இனிமையானதாக இருக்கும் என்பதை சந்தேகமில்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரர்களாக நம்மையும் நம்முடைய ஜோடிகளையும் பொருத்திக் கொண்டு சொர்க்கத்திலும் ஜோடிகளாக சென்று நாளை உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உயர்ந்த சோனபதியாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இந்த சொர்க்கத்திலே நாமும் நம்முடைய மனைவியும் நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய குடும்பங்களும் கூட்டம் கூட்டமாக எங்கள் பூமாநதியோடு இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் உங்களை என்னை ஆக்கியல்வானாக என்ற நல்ல துஆவோடு இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த அத்துணை நல்வுள்ளங்களுக்கும் குறிப்பாக நாசர் ஹஸரத் கிப்லா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்தவனாக, இந்த ஜாமியா மிஸ்பாஹுல்லாவுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்தவனாக எனது வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். வாசல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.